தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. இது பாரதி வாக்கு. தத்வாலோகாவும் இண்டேன் குரு கேஸ் ஏஜென்சியும் இணைந்து வழங்கும் கேள்விக்கென்ன பதில் என்னும் தொடர் நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கிடைப்பது கேள்வி. ஒரு கேள்வியை மேலும் கிளைக்க வைப்பது பதில்தான். வரும்பொழுது கேள்வியுடன் வந்து செல்லும் பொழுது இன்னொரு தோளில் பதிலை சுமந்து செல்வது பொருத்தமாக இருக்காது. ஆனால் நம்முடைய உபனிஷத் காலத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வந்தோமானால் இந்த கேள்வி பதில் என்பது எவ்வளவு அத்தியாவசியமாக இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. கேட்டவர்கள் மேம்போக்கான கேள்விகளை கேட்டதில்லை, ஆழமான கேள்விகளைத்தான் கேட்டார்கள், அடிப்படையான கேள்விகளைத்தான் கேட்டார்கள். நம்ம படித்து பார்க்கும் பொழுது ஒரே கேள்வி திரும்ப வராது. என்னால் அவர் அந்த கேட்ட சீடனுடைய தரம், அது யாரிடம் கேட்டிருக்கிறாரோ அந்த குருவினுடைய தரம் ரெண்டு சேர்ந்து அதில் வெளிப்படும். A master is one who does not answer questions but he destroys them. So ultimately அது வரைக்கும் போகும். கேள்விகள் கிளைக்க அந்த கேள்வியெல்லாம் ஒற்றை கேள்வியாக ஒடுங்கும். Towards the ultimate truth, the basic questions, they tend to converge to know the ultimate truth. அப்படி ஒற்றை கேள்வியாய் அவை ஒடுங்கும் பொழுது மனம் அந்த கேள்வியில் ஒடுங்கும், மனம் நம்மில் ஒடுங்கும். அப்பொழுது எது மிஞ்சி இருக்கிறதோ அதுதான் நாம், அதுதான் சத்தியம். இதுதான் சுருக்கம். இன்றைக்கு நம்ம மகாபாரதத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான எதுதான் சுவாரஸ்யம் இல்லை மகாபாரதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். பல நூல்கள் தர்மத்தை சொல்வதே பிரதானமாக கொண்டு நம்ம பாரத நாட்டில் விளங்குகின்றன. அதில் தர்மத்தை சொல்வதற்காகவே உருவான நூல் மகாபாரதம். அந்த நிகழ்ச்சிகளும் அப்படி, இந்த நிகழ்ச்சிகளை வியாசர் தொகுத்து அமைத்திருக்கின்ற விதம், நோக்கமும் அப்படி. ஏன்னா மகாபாரதம் எதை காட்டுகிறது அப்படின்னா அதிலே ஒரு அழகான ஸ்லோகம், யதோ தர்மஹ ததோ ஜெயஹ. தர்மம் எங்கோ வெற்றி அங்கே. ரொம்ப அருமையான வாசம். யதோ தர்மஹ ததோ ஜெயஹ. இதில் இன்னொரு நுட்பம் பாருங்க. தர்மத்தால் எது விளைகிறதோ அதுதான் வெற்றி. நம்ம பார்வையில் எது வெற்றியோ அதல்ல வெற்றி. தர்மத்தால் என்ன விளைவு விளையுமோ நேருமோ அதுதான் வெற்றி என்று நினைக்கணும். குரு அந்த உட்பொருள் இதில் இருக்கு. யதோ தர்மஹ ததோ ஜெயஹ. தர்மம் எங்கோ வெற்றி அங்கே அப்படின்னு. அதில் வியாசர் அவர் வாயாலே வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு ஸ்லோகம் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. முதல்ல வியாசரை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய குருநாதர் சொன்ன வாக்கியம் ஞாபகம் வருது. ஹரன் உட்கார்ந்துருக்கார். ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி இருக்குன்றதுக்கு வியாசரை காட்டில் இன்னொரு உதாரணத்தை பார்க்க முடியாது. ரிப்போர்ட்டேஜ் தான், அவருடைய ஒப்பீனியன் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நியூஸ், வியூஸ், டிஸ்டார்ஷன் எல்லாமே கலந்து போச்சு இல்லையா? ட்ரிங்கிங் வாட்டர், கட்டர் எல்லாமே கலந்து போச்சு. அப்போ அது கிடையாது. அவருடைய ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்படி கிடையாது. இவன் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு அந்த வாசகங்கள்லாம் மகாபாரதத்தில் கிடையாது. அவரே நுழைந்து சொல்லி இருப்பது உண்டு. பீஷ்மரை பார்க்கும்போது சொல்றார், நீங்க எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னா உன்னுடைய வயதான கண்களை ஓயாமல் அழுவதற்கு தயார்படுத்தி கொள்கிறார். ஏன்னா இன்னும் இப்படி சொல்லிட்டே அப்படின்னா எல்லாவற்றையும் உன்னுடைய சபதத்தின் மூலமே நீ பார்த்து பார்த்து இந்த போருக்கே நீ காரணமாகிறாய், அழிவைத்தான் பார்க்க போகிறாய். எனவே உன்னுடைய வயதான கண்களை ஓயாமல் அழுவதற்கு தயார்படுத்தி கொள்கிறாரு. இப்படி பல நுணுக்கங்கள் அதில் இருக்கு. மற்றபடி அவர் வியாசானாலே தொகுப்பாளின்னு தான் அர்த்தம். எடிட்டர், கம்பைலர் என்றுதான் பொருள் அந்த சொல்லுக்கே. ஆனா அவர் ஆதங்கம், அவருடைய ஸ்லோகம் ஒன்று இருக்கு பாருங்க. அவர் சொல்றார்,
உறக்க கூவுகிறேன் ஒருவரும் கேட்பதில்லைங்கிறார். உறக்க கூவுகிறேன் ஒருவரும் கேட்பதில்லை, கடை விரித்தேன் கொள்வார் இல்லையேன்னு வள்ளலார் சொல்றது பிச்சாண்டிக்கு ஞாபகம் வந்துடுச்சு. உறக்க கூவுகிறேன் ஒருவரும் கேட்பதில்லை. என்ன கூவுறார்? நம்ம என்ன கேட்கலையா? அறத்தில் இருந்துதான் பொருளும் இன்பமும் தோன்றுகின்றன, அறத்தை ஏன் பின்பற்றுவதில்லைங்கிறார். அந்த ஆதங்கம் பார். அறத்தை ஏன் பின்பற்றுவதில்லை? தர்மத்திலிருந்து தான் அர்த்தம் காமம் ரெண்டும் வருது. இந்த தர்மத்தை ஏன் why don't you follow? Why is it not followed? அப்படிதான் இருக்கு ஸ்லோகம். தர்மத்தை ஏன் பின்பற்றுவதில்லை அப்படிங்கிறார். எது தர்மம்? இதுதான் நமக்கு சர்ச்சையா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த துறையில இல்லை, அவர்களுக்கு சர்ச்சையா இல்லை. நடந்து சென்று தர்மத்தினுடைய பாதையில நடந்து நடந்து பார்த்து அதுல வர சந்தேகங்களை கேட்டார்களே தவிர தர்மம் வேணுமா வேணாம் என்ற சந்தேகம் கேட்கல யாரும். இன்னைக்கு அதை தான் கேட்கிறோம். நம்ம இப்படி பண்ணா என்ன, இது பண்ணலன்னா என்ன, அப்படி ஆயிடுது. அதெல்லாம் கேள்வி. இது கேள்வி முறை இல்லாத கேள்வி, அது முறையான கேள்வி. இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் மர்மம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. சரிதானா? பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டிலிருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வீட்டிலிருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். சரியா?
இப்போ நமக்கு தர்மத்தின் பாதையில் நம்ம நடக்கணும்னா பெருசா நம்ம சொல்றது சால் ஜாப்பு தான், சாக்கு தான் நம்ம சொல்றோம். அது பெரிய அறிவு தேவையில்லை. தர்மத்தின் பாதையில் நடப்பதற்கு மனசாட்சி தான் தேவை. மனசாட்சியின் குரலை கேட்டு ஒருவன் நடக்க நடக்க அந்த மனசாட்சியை அறிவையும் காட்டும். சார், மனசாட்சி குரல் கேட்டு நடக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கிறேன், அது தப்பா போச்சுன்னா தப்பா போகலாம். ஆனா ரிமெம்பர், காட் ஆல்வேஸ் லுக்ஸ் அட் யுவர் இன்டென்ஷன். எக்ஸிகியூஷன் அவர் செகண்டரி தான் சொன்னார். நீ சரியாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும், தர்மத்தில் நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த முடிவை எடுத்து, அது தவறான முடிவாக இருந்தால் கூட கடவுள் தண்டிப்பதில்லை, கடவுள் நம்ம மீது கோபப்படுவதில்லை. அவன் God does not want us, does not expect us to be great intellectuals. அது தேவையல்ல. மனசாட்சி தான். அறிவுக்கு மேல் ஒன்று இருக்க வேண்டும். அதனால்தான் நம்ம மகா சரஸ்வதின்னு வச்சிருக்கோம். அறிவுக்கு தாயம், அறிவல்ல சரஸ்வதி, அறிவுக்கு தாய். ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அப்போ வியாசர் ஆதங்கப்படுகிறார். இந்த மாதிரி உறக்க கூவுகிறேன், ஒருவரும் கேட்பதில்லை, அறத்தில் இருந்துதான் பொருளும் இன்பமும் தோன்றுகின்றன, ஏனோ இந்த அறத்தை மனிதர்கள் பின்பற்றுவதில்லை. அது அவருடைய ஆதங்கமா இருக்கு. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிறோம். இறைவன் அருளால் இந்த தத்வா லோகாவுடைய அமைப்பினுடைய அனுகிரகத்தால், நம்முடைய குருமூர்த்தி ஐயாவுடைய அன்பால், ஆதரவால் நல்ல விஷயங்களை பேச, சிந்திக்க, பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. நம்ம கட்டோபனிஷத் விரிவாக பார்த்தோம். மகாபாரதத்திலிருந்து ஒரு அருமையான அம்சத்தை பார்க்கலாம். அதான் யக்ஷ பிரஸ்னம் என்பது. ஆரண்ய பர்வத்தில் வருகிறது. அது பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசத்தில் இருக்கிறார்கள், மறைவாக இருக்க வேண்டும் அந்த ஓராண்டு. அப்போ அவர்கள் காட்டில் திரௌபதி கூட இருக்கும் பொழுது ஒரு ரிஷி, ஒரு பிராமணர் வைத்துக் கொள்ளுங்களேன், அவர் அந்த ஆரணி கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, கடைந்து தீ எடுப்பார்கள, அந்த கட்டை அது ஒரு மானுடைய கொம்புல சிக்கின்னு போயிடுது. அந்த மான் ஓடி போயிடுது. அது எப்படியாவது மீட்டு கொடுக்கணும், எனக்கு வேலையை தானே, தினம் அக்னிஹோத்திரம் செய்யணுமே அப்படிங்கிறார் அவர். சரி போய் பாருண்டான்ட்டு நகுலனை அனுப்புறார் முதல்ல தருமர். போய் பார்த்தா இங்கேயும் ஒரு மான் மாயமானா இருக்கு போல இருக்கு, கிடைக்கல. ராமாயணம் மாதிரி இங்கேயும் ஒரு மான் கிடைக்கல. காட்டுல எவ்வளவு தூரம் அலைஞ்சு பார்க்கறான் நகுலன், அவனுக்கு கண்ணில் தென்படலை. களைப்பு, தாகம். அப்போ முதல்ல தண்ணீர் குடிக்கணும். அப்போ ஒரு இதில் ஏறி, ஒரு மரத்தில் ஏறி பார்த்தா ஒரு ஏரி அளவு குளம் ஒன்று தென்படுகிறது. கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா, யூ கான் கால் இட் அ லேக் ஆர் அ பாண்ட், மேபி எ லேக் சைஸ்டு பாண்ட், அது மாதிரி சொல்லலாம். அப்படி ஒன்று இருக்கு அங்கே. அதை பார்க்குறேன். சரி முதல்ல போய் தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு அப்படி அந்த நீரை அள்ளி பருக போறான். நில் அப்படின்னு ஒரு அசரீரி. என்ன நில் அப்படின்னு பார்க்குறான். ஒன்றும் தெரியல, அவன் கண்ணில் எதுவும் தென்படவில்லை. இந்த குளம் எனக்கு சொந்தமானது. நீ நீரை அருந்துவதற்கு முன் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும், தகுந்த விடை கூற வேண்டும். அப்படி கூறாமல் நீ இந்த நீரை அருந்தினால் அது விபத்தில் போய் முடியும், ஆபத்தில் போய் முடியும். இந்த எச்சரிக்கை கிளியராக தான் இருக்கு. அட போடான் தண்ணி குடிக்கிறான். அதான் பசி வந்திட 10 பறந்து போகும், தாகத்துக்கு 100 பறந்து போயிடும், 10 மாதிரி அல்ல. அப்புறம் பார்த்துக்கலாம் கேள்வின்ட்டு பருகுகிறான். அடுத்த கணமே ஹி பிகம்ஸ் அன்கான்ஷியஸ், மூர்ச்சை போட்டு விழுந்து விடுகிறான் நகுலன். என்னடா போனோம், இவ்வளவு நேரமாச்சு வரவே இல்லை அப்படின்னு சகாதேவன் அனுப்புறான். அவனும் வரான். அதே மரம், அதே ஏரி அளவு இருக்கக்கூடிய குளம். அங்கே கிட்ட பார்த்தா நகுலன் மூர்ச்சை போட்டு கிடக்கிறான். இருக்கானா இறந்துட்டானான்னு தெரியல, மூச்சு இல்லை. சரி முதல்ல தண்ணி குடிப்போம், அப்புறம் இவனை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு தண்ணி குடிச்சா அதே அசரி. நில், என் கேள்விகளுக்கு பதில் சொல், பிறகு நீர் பருகு. அதே கதை, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு சகாதேவன், நகுலன், அப்புறம் அர்ஜுனன், அப்புறம் பீமன், எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக அந்த அசரீரியினுடைய கட்டளைக்கு
பணியாமல் நீர் அருந்த போய் அந்த நீர் நஞ்சாக மாறி அவர்கள் உணர்வை இழக்கிறார்கள். ஒரு இடத்துல இறந்து போகிறார்கள்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல உணர்வை இழக்கிறார்கள்னு போட்டிருக்கு. நம்ம உணர்வை இழக்கிறார்கள்னே வச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற சோ கால்டு சயின்டிஃபிக் டெம்பருக்கு அவன் செத்து போயிட்டாங்க திரும்ப வந்தான்றது நமக்கு அவ்வளோ லேசில் நம்ப மாட்டோமே. அம்மா சொல்லித்தாண்டா அப்பாவே தெரியுன்ட்டு அந்த அடிப்படையே நமக்கு மறந்து போயிட்டோம் நம்ம. அதனால அப்படி இருக்கும். அப்போ சகதேவன்லேருந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு இவங்க வரலையேன்ட்டு திரௌபதி கேட்கும் பொழுது, சரி நான் பார்த்துன்னு வரேன், தெரியல ஏதோ சம்திங் ராங் சம்வேர், நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு தர்மர் வரார். தர்மரான யுதிஷ்டர் வரார். நேராக அந்த நீர்நிலைக்கே வரார். பார்த்தா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த விதமான தவறும் செய்யாமல் வஞ்சிக்கப்பட்டு கானகத்துக்கு துரத்தப்பட்டவர்கள் ஒரு ஏழை அந்தணனுக்கு உதவ போய் என்ன காரணம் என்று தெரியாமல் ஒருவர் பின் ஒருவராக மாண்டு கிடக்கிறார்கள். மூச்சு பேச்சின்றி கிடக்கிறார்கள். சாதாரண தம்பிகளா? அப்பா பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஒரு தெய்வமே நின்று வந்து எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திரளனை அப்படின்னு பீமனை சொல்றார் பாரதியார். எப்படி ஒரு தெய்வமே நின்று வந்து எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திரளனைன்னு பீமனை சொல்றார். அவங்க அப்படி ஒண்ணுமே நம்ம கிடக்கும். அர்ஜுனன் தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். தீர்த்தம் பெரும் புகழ் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் பதத்தானேன்னு சபதம் போடுறானே அந்த அர்ஜுனன் இங்க கிடக்கான். நரநாராயணன் அந்த நரன் இங்க கிடக்கான், மூச்சு பேச்சில்லாம். அன்பாலே வாங்க, அன்பாலே பரந்தாமனை கட்டி போட்ட சகதேவன், வான சாஸ்திரத்து நிபுணன் கிடக்கான். குதிரை சாஸ்திரத்துல நிபுணனான நகுலன் அவனும் கிடக்கான். ஒருத்தரா ரெண்டு பேரா? சாதாரண ஒருவரும் தம்பி உடையான் படை கஞ்சான்பாங்களே, இங்க ஒவ்வொரு தம்பியும் ஒரு படைக்கு சமான். அப்பேற்பட்ட மென் ஆஃப் ப்ராவஸ் அவர்கள் அங்கே மூச்சு பேச்சின்றி கிடக்கிறார்கள். தர்மர் ரொம்ப துக்கப்பட்டு போகிறார். இதை கவனிக்கணும் தர்மருடைய கேரக்டரை. ஏன்னா ஏதோ மேம்போக்கா படிக்கவும் படிக்காம நம்ம விமர்சனம், கடுமையான விமர்சனம் வைக்கிறோம். நம்ம ராமரையே விட்டு வைக்கலையே, ராமர் கிருஷ்ணர் யாரையும் நம்ம விட்டு வைக்கல, தர்மரையா விட போறோம் அந்த மாதிரி. அதனால கவனிக்கணும். அந்த நேரத்தில் தன்னுடைய தம்பிகள் 4 பேர் அங்கே மூச்சு பேச்சின்றி இருக்கும் பொழுது துக்கம் அவரை தாக்குகிறது. ஒரு ஞானிக்கு துக்கம் உண்டா? கிடையாதா? தர்மமே வடிவான தர்மபுத்திரருக்கு துக்கம் உண்டா? கிடையாதா? ஒரு சம்பாஷணை வருது. ரொம்ப இவர்கள் சிரமப்படும் பொழுது போருக்கு முந்தைய தருவாயில் கிருஷ்ணர் தர்மர்கிட்ட சொல்கிறார், மனம் இவ்வளோ குழப்பமா இருக்குல்ல, கொஞ்சம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அவர் தர்மர் சிரிக்கிறார். அவருக்கு தெரியாதா மனம் இவ்வளோ குழம்பி இருக்கும் பொழுது தியானம் வராதுன்றது அப்படிங்கிறார். அதாவது வாயை மூடி இருப்பது மௌனமாகாது, ஆனால் மௌனத்துக்கு அது தேவையா இருக்குல்ல. அது மாதிரி கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அது சமாதி நிலை அல்ல, ஆனால் அது தேவைதானே. மௌனம் பருக ஒரு முன் மோனம் வேண்டுவதால் மௌனம் பழகல் முறை. இது என்னுடைய குரல். மௌனம் பருக ஒரு முன் மோனம் வேண்டுவதால் மௌனம் பழகல் முறை. ஆனால் அது தாக்குகிறது. பகவத்கீதைக்கு பாரதியார் விளக்கம் எழுதும் பொழுது, ஞானி என்பவன் இன்ப துன்பங்களை சமமாக மதிப்பவன் என்றால் என்ன பொருள் கேட்கிறார். சுகமாக வீசுகின்ற தென்றல் காற்றுக்கும் குஷ்டரோகியின் உடம்பில் நெளியும் புழுவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் புத்தி பேதலித்து மண்ணாய் போய்விட வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஞானிக்கும் துன்பம் உண்டு, ஆனால் அதிலிருந்து அவன் விரைவில் வெளிவருபவன். என் குருநாதர் சொல்ற, never allow your heart to develop a crack and let it go dry. Never do that. Your heart should be moist and your eyes misty. எனக்கு இன்னொருத்தருடைய துன்பத்தை பார்த்து துயரமே வராதுன்னா நீ ஞானியே கிடையாது, நீ அஞ்ஞானி தான். புலம்பக்கூடாது, அவ்வளவுதானே தவிர வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறாரு. அது பலவீனமா பலமா? உண்ணுங்கால் உள்ளத்தே ஊர்ப்பசியின் ஓலம் எழும்.
நீ சாப்பிடும் பொழுது சாப்பிடாதவர்களுடைய இந்த பசி உனக்கு ஞாபகம் வந்தால் நீ மனிதனாகின்ற முயற்சியில் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறாய்ங்கிறார் விவேகானந்தர். எனவே தர்மனை அந்த துக்கம் பாதித்தது. தம்பிகள் இறந்து போய் கிடக்கின்ற அந்த துக்கம் பாதித்தது. அப்போ உடனே பீயிங் எ க்ஷத்ரியா, வீரன், ஞானம், தர்மம் அறிந்த வீரன், ஞான தருவாயில் இருக்கின்ற வீரன் என்ன பார்க்கிறாரு? இப்போ என்ன செய்யணும்? நம்ம இவர்களுக்கு ஈமக்கடன் செய்யணும். செத்து போனவங்களுக்கு அடக்கம் பண்ணணும், அது செய்யணும். ஃபியூனரல் அதை பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்ம வாழணும். அப்புறம் அங்கே ஒருத்தி காத்துன்னு இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, சேதியே தெரியாது, அவளை போய் சந்திக்கணும். ஸோ நான் முதல்ல தண்ணி குடித்து என் தாகத்தை தணித்து கொண்டு என்னை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து, இஃப் யூ ஆர் டிஸ்டர்ப்டு இல்லை யூ லூஸ் யுவர் எஃபிஷியன்சி. அதில் நம்ம இழந்தோம்னா, நம்ம இழந்தால் அப்புறம் பெறுவது ரொம்ப கஷ்டம். நாம் இருந்தால் தான் எதையும் நிர்வகிக்க முடியும். நம்ம இழக்கக்கூடாது. யூ ஷுட் பி இன்வால்வ் இன் தி ப்ராப்ளம்ங்கிற மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இட் ஒன்ட் ஒர்க். இஃப் யூ ஆர் டூ இன்வால்வ் யூ பிகம் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் சொல்யூஷன் கேன் நெவர் பி அப்டைன்ட். ஸோ அந்த தன்னுடைய தாகத்தை தணித்து கொள்ள வேண்டும் என்று அவர் தண்ணீர் எடுக்கிறார். அப்போ ஒரு கொக்கு பேசுது. ஒரு கொக்கு நிற்கிறதுங்க. இதை பருகாதே, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இதை நீ பருகினால் உன் தம்பியருக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் நேரும். நான் தான் இந்த குலத்தினுடைய எஜமானன் அப்படின்னு சொல்றது. தண்ணி அப்படியே விடுறார் தர்மர். என்ன கேரக்டர் பாருங்க. அவர் சொன்ன பதில் இருக்கு பாருங்க. அதுதான் வீரம். பாரத நாட்டில் எதை வீரம் சொன்னான்ட்டு, நான் மரணத்திற்கு அஞ்சுபவன் அல்ல. நாலு தம்பி செத்து போய் கிடக்கான், உயிரே போகுது, அதுக்கு தண்ணி எடுத்து குடிக்கலான்னும் பொழுது, இப்போ நீ குடிச்சா இவங்கள மாதிரி நீ செத்து போயிடுவோன்னா, தண்ணி நான் தான் இந்த குலத்தின் எஜமான் என்று சொல்லும் பொழுது அந்த தண்ணீரை கீழே விட்டுட்டு, நான் மரணத்திற்கு அஞ்சுபவன் அல்ல, ஆனால் நீதான் இந்த குலத்திற்கு எஜமானன் என்பதால் உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னையே புகழ்ந்து கொள்பவன் சரியான மனிதன் அல்ல. நான் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லுவேன் என்று உறுதி சொல்லவில்லை. நான் அறிந்த வரையில் பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறார் தர்மர். சொன்ன மாத்திரத்தில் அந்த கொக்கை காணும். ஒரு பனைமரம் அளவுக்கு ஒரு உருவம், நெடிய உருவம் நிற்கிறது. பெருசுனா பெருசு, மகா பெருசா நிற்குது. நெருப்பு கக்குகின்ற விழியோடு நிற்கிறது. முதல்ல கேள்வி கேட்டது தர்மர் தான். யார் நீ? பயம் தெரியாது. பட் ஐ வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர். யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. கையில் ஆயுதம் கிடையாது சார், உடம்புல சக்தி கூட இல்லை, தண்ணி குடிக்கணும், மனசு நிறைய துக்கம். யார் நீ? அப்கி தாரிஃப் மா ஹிந்தியில் அது கேட்குறாரு அவர். நான் யக்ஷன். யக்ஷன்னா யார் அப்படின்னா, நம்ம குபேரனை யக்ஷன் சொல்லலாம். யக்ஷர்களுடைய தலைவன் என்று குபேரனை சொல்வது உண்டு. நாம் வாழுகின்ற உலகம் ஒரு ஒரு பூகோளம் என்பது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட், அதில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் there are several planes of consciousness. பல தளங்கள் இருக்கின்றன. அந்த தளங்களில் பலவிதமான உயிரினங்கள் இருக்கின்றன. பிரம்மாண்ட புராணத்தை படித்தா அந்த 14 லோகங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீ அப்புறம் ஞாபகப்படுத்த டிஆர்ஆருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும். குருஜி ஹஸ் ரிட்டன் a beautiful book in English, தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு. பிரம்மாண்ட புராணத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன் இன் இங்கிலீஷ். நான் உங்களுக்கு அதை தரேன் அவசியம். அதில் விதவிதமான உயிரினங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம இந்த பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸை பெனிட்ரேட் பண்ணி போக முயற்சி செய்யக்கூடாது. ஒரு யோகிக்கு அது இயல்பாக இருக்கும், ஒரு ஞானிக்கு அதெல்லாம் அவன் உள்ளேயே இருக்கும். ஒரு சராசரி மனிதன் இருக்கிற இருப்பில் தன்னுடைய வீடு, தன்னுடைய சமூக கடமைகள் இதை ஒழுங்காக செய்து இருக்க, அந்த பிளேன்ஸை பெனிட்ரேட் பண்ண அவன் முயற்சி செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம், நமக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. அவர்கள் இங்கே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல இடங்களில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மகாபாரத காலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கந்தர்வர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், போரில் துணை செய்திருக்கிறார்கள் எல்லாம் பார்க்குறோம். அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சேஷாத்ரி சுவாமிகள் பாயிண்ட்ஸ் அவுட், வானத்தை பார்த்து தலையாட்டுறார். அப்படி என்ன தலையாட்டுன்னா, யாரை பார்க்குறேன்னா கந்தர்வர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு தலையாட்டுங்கன்னா, பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன ராகம்? பிலஹரி அப்படிங்கிறாரு சேஷாத்ரி சுவாமிகள். ஸோ அவர் கண்ணுக்கு தெரிகிறது.
ஸோ அங்கம் இல்லாத ஜீவிகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த அங்கங்கள் அல்ல என்று புரிந்து கொண்டவனுக்கு அந்த அங்கங்கள் தெரிகின்றன. அவருடைய தேஜஸ் ஸ்வரூபம் அவளுக்கு தெரிகிறது. இப்போ இங்கே தீ கக்கக்கூடிய கண்களோடு அந்த யக்ஷன் அங்கே நிற்கிறான். கடைசியில் முடியும் பொழுது அது யக்ஷன் கூட இல்லை, யம தர்ம ராஜா தான் முடியுது சொல்லும்போது விளக்கம் சொல்லுகிறார். இப்போ இதுவரை நம்ம அதுக்கப்புறம் கேள்வி பதில் ஆரம்பிக்கிறது. நிறைய கேள்விகள் அவன் கேட்கிறான், இவர் பதில் சொல்றார். இந்த கேள்வி பதில்களை நம்ம பார்க்கும் பொழுது மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப மேலோட்டமாக இருக்குது. இது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒர்க், அது இதுக்கு என்ன அப்படின்ட்டு. அப்படி அல்ல, ஒரு நீர்நிலை மாதிரியே இருக்கு. தெளிந்த நீர்நிலை பார்த்தீங்கன்னா ஆழமே இல்லைன்னு தோணும், காலை விட்டா தான் ஆழம் தெரியும் இல்லையா? சவியுற தெளிந்து சான்றோர் கவியென கிடந்த கோதாவரின்னு கம்பன் ராமாயணத்தில் வர்ணிப்பான். அவ்வளோ தெளிவாக இருக்கும். எப்படி? சான்றோர்களுடைய கவிதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். அதில் இங்கே ஒரு காசை போட்டாலும் நீங்கள் பார்க்கலாம், இதற்கே எடுத்தா போயிட்டே இருக்கும், கை காலு போயிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த கேள்வி பதில்களும் அமைந்திருக்கின்றன. லேயர்ஸ் இருக்கு, பல தளங்கள் இருக்கு. தேதியூர்காரர் ஆதித்ய கிருதயத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருப்பார், 3 லெவலில் கொடுத்துருப்பார். அது மாதிரி நம்முடைய வேதத்துக்கும் குறைந்தபட்சம் ஒரு வாக்கியத்துக்கும் 3 விதமாக பொருள் சொல்லலாம் என்று இருக்கிறது. அது நம்ம பாரத நாட்டினுடைய முறை. ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் ஒருத்தருக்கு சரியா இருக்கும். இவருக்கு இவ்வளோ சொன்னால் போதும் இல்லையா? இப்போ பாருங்களேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது திருக்குறள் நமக்கு மனப்பாட பகுதியில் வச்சாங்க. வேணும்னு தான் மனப்பாட பகுதியில். அப்போ நமக்கு புரியுமா? புரியாது. ஆனால் அப்போ படிக்கலைன்னு இப்போ படிக்கவே மாட்டோம். அதனால அப்புறம் இப்போ வரும்பொழுது வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த திருக்குறள் நமக்கு அதனுடைய பொருள் விளங்குகிறது. இன்னும் நம்ம வளர வளர பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழம் நமக்கு புரியும். அதனால ஒருபோதும் முழுசா நம்ம பார்த்துட முடியாது. அப்படி இருக்கு இந்த கேள்வி பதில்கள். இப்போ முதல்ல இது பார்த்தாலே கேள்வி பதிலுக்கு போயிடலாம். அந்த நீர்நிலை என்ன? இந்த பாண்ட் ஆர் லேக், அது என்னன்னு கேட்டா அதுதான் நாம் வாழுகின்ற உலகம். நாம் வாழக்கூடிய உலகம் அதுதான் நீர்நிலைன்னு ஒரு உருவகமா அங்க வச்சிருக்கு. எதுக்கு நீர்நிலை சொன்னா, அதிலிருந்து தான் நம்ம பல பயன்களை பெறுகிறோம். அதிலிருந்து தான் நம்ம பல பயன்களை பெறுகிறோம். இந்த பயன்களை நம்முடைய உரிமையாக நாம கருதுகிறோம் இல்லையா? எல்லாம் நம்ம we take it for granted, நம்முடைய ரைட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த பயன்களை தெரிந்து கொள்ள வேண்டியதை இந்த கேள்வி பதில் நமக்கு சொல்லுகின்ற கருத்து என்னன்னா, தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொண்டு அதன் பிறகு உரிமை கொண்டாடினால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ லைஃப் ஒர்த் லிவிங்ன்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சரி, அதில் இன்னும் நீர்நிலை உலகம்னா கூட எதுக்காக நீர்நிலையை சொல்லணும், வேற ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நேர திருக்குறளுக்கு போகலாம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருன்னு ஒப்புரவு அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஊருணினா உண்ணும் நீர் ஊருணி, குடிப்பதற்காக குடிக்கிற தண்ணி இருக்கக்கூடிய குளத்துக்கு தான் ஊருணின்னு பேர். அது எப்போ சரியா இருக்கும்? பயன்படுத்தினா தான் சரியா இருக்கும், இல்லைன்னா நாரி போயிடும். அதுலேருந்து எடுக்கணும், அப்புறம் தூர் வாரணும், அதை நம்ம பராமரிக்கணும், அது நம்மளை பராமரிக்கணும். தர்மம் மாதிரி தர்மத்தை நம்ம பாதுகாக்கணும், தர்மம் நம்ம பாதுகாக்கணும். பசு மாதிரி பசுவை நம்ம ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும். பசு நமக்கு அமிர்தமான பாலை தந்து நம்ம ஆதரிக்கும் இல்லையா? அதனாலதான் நீர்நிலைங்கிற ஒரு கான்செப்டை இங்க வச்சிருக்காங்க. வாங்க, அதிலிருந்து நம்ம பலவிதம் இந்த தெரிந்து கொண்டு உரிமை கொண்டாடினால் நம்ம முன்னாடி இந்த உட்காருங்க. சரி, மாண்புடையதாக அமையும் நமக்கு. சுருங்க சொல்வோமானால் நம்ம வாழ்வது ஞானத்தோடு வாழ வேண்டும், அறிந்து வாழ வேண்டும். ஞானம் தர்மத்தினுடைய வழியில் வாழ்வதனாலேயே லபிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நேத்திக்கு தான் சங்கரா டிவியில் பேசினேன். நம்முடைய ஆச்சாரிய சுவாமிகள் சொல்லியிருக்கிற வார்த்தை ஒன்று சொன்னேன். தர்மத்தால வருவது புண்ணியம் சொல்லலை அவர், தர்மம் புண்ணியம்னர். தர்மத்தில் இருப்பது தான் புண்ணியம். Unless you are so fortunate, you will not be walking the path of dharmaங்கிறார். அதை விரிச்சு சொன்னேன். அதில் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அகங்காரமே துக்கம் அப்படிம்பார். அகங்காரத்தினால் துக்கம் இல்லை, அகங்காரமே துக்கம். அதோட பெரிய மிசரி கிடையாது இல்லையா? there cannot be a worse misery than your ego. அது மாதிரி தர்மமே புண்ணியம் அப்படிங்கிறாரு. அப்ப ஞானத்தோடு வாழ வேண்டும் என்றால் அந்த ஞானம் தர்மத்தின் வழியில் வாழ்வதனாலேயே தான் நமக்கு கிடைக்கும்
என்பது இந்த யக்ஷ பிரஸ்னத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. இதை இப்படி சொல்லி பார்ப்போம். நமது மனத்தின் கேள்விகள் தான் நம்மை மிரட்டும் பேர் உருவாய். இந்த யக்ஷன் யாரு? நம்ம கேள்விதான். நமது மனத்தின் கேள்விகள் தான் நம்மை மிரட்டும் பேர் உருவாய் இமைக்க விடாமல் இம்சிக்கும், இரவும் பகலும் துவம்சிக்கும். நம்முடைய கேள்விகள் தான். என்னைக்காவது அப்பா இந்த அமைதி என்ன குடையுதுன்னு சொல்றோமா? ஒரு நல்ல பதில் குடையுதுன்னு சொல்ற, கேள்விதானே குடையிறது போட்டு இல்லையா? எனவே இமைக்க விடாமல் இம்சிக்கும், இரவும் பகலும் துவம்சிக்கும். அமைத்த கேள்விகள் வேள்விகளா? இதெல்லாம் வேள்வியா? இந்த கேள்வி அமைத்த கேள்விகள் வேள்விகளா? ஆகுதியாய் நாம் வீழுவதா? நாம அந்த கேள்வியில எரிஞ்சு போகுது. அமைத்த கேள்விகள் வேள்விகளா? ஆகுதியாய் நாம் வீழுவதா? சுமைதான் பதில்களும் கேள்விகளும், சும்மா இருப்பதே சுதந்திரமாம். வரமாட்டேங்குது. சுமைதான் பதில்களும் கேள்விகளும், சும்மா இருப்பதே சுதந்திரமா. உலகில் கேள்விகள் மிக உண்டு, உற்ற பதில்கள் பல உண்டு. உலகில் கேள்விகள் மிக உண்டு, உற்ற பதில்கள் பல உண்டு. ஒவ்வொரு பதிலை சொன்னதுமே மற்றொரு கேள்வி முளைப்பதுண்டு. அதானே? சொன்னோன்னு ஒரு பதில் சொன்னோன்னு ஒரு கேள்வி இல்லை? டிஆர்ஆர் ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பேச வைக்கிறது இந்த கவிதையெல்லாம் வருது எனக்கு. இதெல்லாம் இன்னைக்கு எழுதின கவிதை இது. உலகில் கேள்விகள் மிக உண்டு, உற்ற பதில்கள் பல உண்டு. ஒவ்வொரு பதிலை சொன்னதுமே மற்றொரு கேள்வி கிளைப்பதுண்டு. தலையை குடையும் கேள்விக்கு தர்மத்தில்தான் பதிலுண்டு. தலையை குடையும் கேள்விக்கு தர்மத்தில்தான் பதிலுண்டு. தாளை பணிந்தோர் தலையினிலே தன்மை தாமரை மலர்வதுண்டு. யாருடைய தலை குருவையோ இறைவனையோ அவருடைய பாதத்தில் இருக்கோ அந்த கேள்விங்கிற சூடெல்லாம் தணிந்து அந்த தாமரையே மலரும், குளிர்ந்த தாமரையே மலரும். தலையை குடையும் கேள்விக்கு தர்மத்தில்தான் பதிலுண்டு. தாளை பணிந்தோர் தலையினிலே தன்மை தாமரை மலர்வதுண்டு. 100,000 கேள்விகளை ஒற்றை கேள்வி ஆக்குங்கள். என்ன நமக்கு மகாபாரதம் சொல்கிறது? 100,000 கேள்விகளை ஒற்றை கேள்வி ஆக்குங்கள். அந்த ஒற்றை கேள்வியின் ஜுவாலையிலே உங்கள் மனத்தை தேக்குங்கள். சரியா? 100,000 கேள்விகளை ஒற்றை கேள்வி ஆக்குங்கள். அந்த ஒற்றை கேள்வியின் ஜுவாலையிலே உங்கள் மனத்தை தேக்குங்கள். ஒரு நாள் ஒரு கணம் உங்கள் மனம் உங்களுக்குள்ளே ஒடுங்கிவிடும். ஒரு நாள் ஒரு கணம் உங்கள் மனம் உங்களுக்குள்ளே ஒடுங்கிவிடும். ஒன்றே மிஞ்சும், ஒன்றே உண்மையில் நீர் என தெரிந்துவிடும். அதுவரை கேள்விகள் பெருகட்டும், 1000 பதில்கள் பரவட்டும். அதுவரை கேள்விகள் பெருகட்டும், 1000 பதில்கள் பரவட்டும். அறத்தின் வழியே விடை கண்டால் அவ்வினா மறுபடி எழுவதில்லை. இந்த பதில தர்மத்தின் வாயிலாக பெற்றுக்கொண்டோமானால் அந்த கேள்வி திரும்ப முளைக்காது. அறத்தின் வழியே விடை கண்டால் அவ்வினா மறுபடி எழுவதில்லை. மதுவோடேதான் மலர் வீழும், மறுபடி மதுவுடன் தான் துளிர்க்கும். மலர், அதுக்குள்ள இருக்கிற மது, இதுல எது கேள்வியோ எது பதிலோ நீங்களே வச்சுக்கோங்க. விழும்போது மலர் இந்த தேனோடு தானே சேர்ந்து விழும், துளிர்க்கும் போது தேனோடு தானே துளிர்க்கும். மதுவோடேதான் மலர் வீழும், மறுபடி மதுவுடன் தான் துளிர்க்கும். மனமே கேள்வி என்றறிக. அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் மைண்ட் இஸ் தி கொஸ்டின். மனத்திலிருந்து கேள்வி மனம் எழுந்து விட்டது, அவ்வளவுதான். மனம் எழுந்தால் கேள்வி எழுந்ததா? வினாக்குறியோடு தான் விதையும் முளைக்கிறது. ஒரு விதையை தலைகீழாக புதைத்தாலும் அது தலை நிமிர்ந்தே வெளிவருகிறது. ஒவ்வொரு விதையும் முளைக்கும் பொழுது கொஸ்டின் மார்க் மாதிரி தான் வருது. வினாக்குறியோடு தான் விதையும் முளைக்கிறது. வியப்பு குறிகளாய்த்தான் மழை விழுகிறது. மழை விழுந்து எழுந்து பார்த்தா ஆச்சரிய குறிகளா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. என்னடா இந்த மண் இப்படிப்பட்டதா இருக்கேன்ட்டு அது ஆச்சரியப்படுது. என்னடா இருக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து விதை விழிச்சு பார்க்கறது இல்லையா? முட்டையை விட்டு பறவை வந்தா முட்டையை காணல, அது முழுசாக இருக்கும்போது முகமும் தெரியல. அப்படிதான் இருக்கு. எனவே மதுவோடே தான் மலர் வீழும், மறுபடி மதுவுடன் தான் துளிர்க்கும். மனமே கேள்வி என்றறிக, மழலைக்கு எவர்தான் பதில் சொல்வார்? குழந்தை கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா?
உபனிஷத் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். பச்சை குழந்தை கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. ஒரு சினிமாவில் வரும், ஒரு குழந்தை மனசு இருக்கிற ஒருத்தி வந்து கேட்பா ஹீரோ, ஜிராஃப் ஒட்டச்சிவிங்க பார்த்து, இதுக்கு ஏன் கழுத்து இவ்வளோ நீளமாக இருக்குது, பதில் சொல்லு உடனேம்பா. அவன் என்ன பண்ணுவான், ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துட்டு, அது என்னமோ தெரியல முதல்லேருந்தே அப்படி தான் இருக்குப்பா. வேற என்ன பதில் சொல்ல முடியாது, கன்வின்சிங்காக சொல்ல முடியாது. பேரன்கள், நானும் 3 முறை தாத்தாவாயிட்டேனே, பதிலே சொல்ல முடியாதுமா அந்த கேள்விக்கெல்லாம். நீங்கள் பகவத்கீதைக்கெல்லாம் பதில் சொல்லலாம், பச்சை குழந்தை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பச்சை குழந்தையும் மனிதனுடைய மனமும் அடிப்படையில் ஒன்று, அப்படிதான் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது சாக்லேட்டை கொடுத்துட்டு யூ ஷுட் டைவர்ட் இட். மனசை டைவர்ட் பண்ணித்தான் சரிப்பட முடியும். இந்த மனோ நாசம்லாம் ஒத்து வராது. சராசரி மனிதன் வந்து மனதை வந்து இட் ஷுட் பி ஆக்குபைட் இன் சம் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். பனிராட்சி சுடும் அங்கே தெலுங்குல. அதுக்கு ஏதாவது வேலையை கொடுத்துன்னே இருக்கும், இல்லைன்னா இந்த பிசாஸ் நம்மளை அடிச்சிடும் அப்படின்ட்டு. அதை வந்து ரமண மகர்ஷி இன்னும் அழகாக சொல்லுவார். இந்த கோயிலில் யானை துதிக்க எப்படியா தேவையில்லாமல் ஆட்டிகிட்டே இருக்கணும். இந்த பாகன் இப்படி பார்ப்பான், இவ்வளோண்டு ஒரு மூங்கில் பெரம்பு இருக்கும், அதை கொடுப்பான், அதை பிடிச்சின்னு அப்படியே நிற்கும், அசையாது துதிக்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கொடுக்கணும். பெக் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்றார். பெக் யுவர் மைண்ட். பெக்குனா முளை, ஆப்புன்னு சொல்கிறோம் பாருங்க. ஏதாவது ஒரு ஆப்பு கட்டி அதில் வந்து ஷுட் டெதர் இட் டு தட். அப்போ நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு வரும். நம்ம வேலை மனசை அதுக்கு ஒரு நல்ல வேலையில் ஈடுபடுத்த விட்டுட்டோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம வேற மனசு வேறன்னு புரியுது இல்லை. நாம் வேறு, மனம் வேறு தான். நாம் வேறு, உடல் வேறு தான். நீங்கள் இதை குழந்தைகள்கிட்ட பார்க்கலாம். நான் இதை கவனித்து பார்த்துருக்கேன். ஒளிஞ்சின்னு பார்க்கணும். அங்கே போய் அவங்க பிரைவசியை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைகள் வந்து தன்னுடைய கையெல்லாம் இப்படி பார்த்துக்கும். நான் பரவசமாக இருக்கும் எனக்கு. அது ஒரு வித் அ சென்ஸ் ஆஃப் ஒண்டர் அண்ட் இன்க்யூசிட்டிவா, இது என்ன அப்படின்னு பார்க்கும். இது என்னன்னு பார்க்க இப்படி இருக்கு. அதுக்கு வந்து தான் உடம்புன்ற நினைப்பு நமக்கு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இல்லை. அது வரைக்கும் இல்லையே. அது வரைக்கும் ஐயோயோ, அப்புறம் இந்த அறிவுன்னு ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே மறந்து போயிட்டு நமக்கு இல்லை. அது பரவசப்பட்டு போயிருக்கும். அப்படியே அதை கீழே விழுந்து கும்பிடலாமான் இருக்கும். இப்படி பார்க்கும். இப்போ இதை பார்த்தா எப்படி பார்க்குமோ அது மாதிரி தான் உடம்ப தான் பார்க்கும். அது வந்துட்டா நமக்கு நல்லா இருக்குமே. அந்த சென்ஸ் ஆஃப் ஒண்டர், ஒரு ஆர்வம், ஒரு நமக்கு ஆர்வம் கோளாறு தான் இருக்கு, ஆர்வம் இல்லை இப்படி பார்க்கறது. அப்படி பார்த்தா நல்லா இருக்கும். அந்த மனசை அப்படி நம்ம பார்க்க கற்றுக்கொண்டோமானால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சரி, அப்போ நம்ம இந்த யக்ஷ பிரஸ்னத்தினுடைய இந்த நீர்நிலை என்கின்ற அதை வைத்துக்கொண்டு பார்த்தோமானால், உலக வாழ்க்கையை சீராக நாம் வாழ்வதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானம் தர்மத்தின் மூலமே எய்தப்படுகிறது என்று பார்த்துட்டோம். அதில் there are no two opinions about it. இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மகாத்மா காந்தியை பிடிக்கலைன்னா கூட நீங்கள் ஒத்துண்டே ஆகணும். மீன்ஸ் எண்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். so far as தர்மம் அண்ட் ஞானம் ஆர் கன்சர்ன். சரி, கொக்கு எங்கேருந்து வந்தது இங்கே அப்படின்னு பார்த்தா, கொக்கு வந்து தர்மத்தினுடைய வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. யானை வந்து ஞானத்தினுடைய வடிவாக கருதப்படுகிறது. வலிமை, ஞானம் அதனுடைய வடிவாக கருதப்படுகிறது. குதிரை பிராணசக்தியினுடைய வடிவாக கருதப்படுகிறது. ஒன்றுக்கு அப்படி இருக்க அழகாக வச்சிருக்காங்க. கொக்கு வந்து தர்மத்தினுடைய வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏன்னா நிறமற்ற வெண்மை நிறமே கிடையாது, நிறமற்ற வெண்மை. இரண்டாவது பொறுமை, அசாத்திய பொறுமை. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னா வாடாமல் நிற்கும்னு அர்த்தம். வாடினா நம்ம வாடி கிடையாது, அசையாமல் நிற்கும், அப்படியே நிற்கும். பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியே இருக்கும். கொக்கக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொக்க நேர்ந்த இடத்துங்கிறார் வள்ளுவர். அது காத்திருக்கும் பொழுது கொக்கு மாதிரி இரு, ஒன்றை ஒரு காரியத்தில் இறங்கும் போது அதனுடைய மூக்கு மாதிரி இருங்கிறார் வள்ளுவர். அதனுடைய அழகு மாதிரி ஒரு குத்தொக்க சீர்த்த இடத்துங்கிறார். அப்படின்னா எடுத்துரும், அவ்வளவுதான். அது முன்ன அது வரைக்கும் அது அதனுடைய காலை சுத்திய மீன் போனா கூட அது எடுக்காது. இது திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் மீ, திஸ் இஸ் நாட் மைன், மை நேம் இஸ் நாட் ரிட்டன் ஆன் திஸ் ஃபிஷ்னு வச்சிருக்கும். மிஸ்டர் கொக்கு திஸ் இஸ் யுவர்ஸ்னு ஒன்று வரும்போது டக்குன்னு எடுத்துரும். ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளம் வாடி இருக்குமாம்
கொக்கு கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அமேசிங் வள்ளுவர் அண்ட் ஔவையார் அக்காவும் தம்பியும் அடிச்சிருக்கிற அந்த ஞான லூட்டி உலகத்தில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி இருக்கு. சரியா? அப்போ இது தேவை, இது தர்மத்தினுடைய வடிவமே தான். இப்படி அந்த கொக்கு உருவம் நமக்கு பல படிப்பினைகளை தருகிறது. யக்ஷன் யாருங்கிறத பார்த்தோம். இயற்கையில இயல்பாக இருக்கின்ற ஆவி சக்திகளில் ஒன்று ஸ்பிரிட்ஸ் இருக்கு. நீங்க என்னதான் சயின்ஸ் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா கூட சொல்லிட்டு போங்க. ஒரு நாள் ராத்திரி ஏதாவது ஒன்று அனுப்பிச்சு இருக்கும், சயின்ஸை ஒரு ஷேக் பண்ணிடலாம். அது மாதிரி நானும் சொன்னவன் தான். அப்புறம் பார்க்கும்போது நம்முடைய அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவனுடைய பயம், மனப்பிராந்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு. எவ்ரி திங் இஸ் ஹியர், அவ்வளோதான். மனப்பிராந்தியும் இருக்கு, அதுவும் இருக்கு. சில பேருக்கு ராத்திரி வெளிச்சம் இல்லைன்னா தன் ரூமை விட்டு வெளியில் வரத்துக்கு கூட பயம் இருக்கு. அந்த பயம் வேற, இந்த ரியாலிட்டி வேற. அந்த பயம் அன்ரியல், இந்த பயங்கரம் ரியாலிட்டி. நான் பயப்பட ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு இந்த பயம் கிடையாது. அதனால he was able to command spirits. அது மாதிரி எப்படா இந்த வீட்டில் இருக்கான்னு கேட்டார் என்ன ஒரு இடத்துல. we had a disturbance அப்படிங்கும்போது பார்க்குறேன் என்ன. அப்புறம் நாங்கள் we exchanged நோட்ஸ்னு வச்சுங்களேன். அவருக்கு குழந்தைத்தனமான கியூரியாசிட்டி 87 வயசு வரைக்கும் இருந்தது, பயம் இல்லை அவருக்கு. அப்புறம் மந்திர சக்தி, உபாசனை, அது வேற, அப்படி இருந்தது. எனவே இந்த யக்ஷன்கிறது இயற்கையினுடைய ஆவி சக்திகளில் ஒன்று, இயல்பாக இருக்கின்ற ஆவி சக்திகளில் ஒன்று. உருவமற்றது, எந்த உருவமும் எடுக்க வல்லது. அதுதான் அங்கே பிரச்சனை. பொதுவாய் யக்ஷன் அப்படிங்கிறது சாதுவாக இருக்கும். சில சமயம் குறும்பு சேட்டைகள் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். நான் குறும்பு சேட்டைன்னு சொல்றது மதுரை பாஷையில் சொல்றேன். குறும்பு சேட்டை பண்ணுவான் அப்படிம்பாங்க. அப்படின்னா அது திருடு வரைக்கும் போகும். எதுவானா குறும்பு சேட்டை தான், அதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக இயற்கையில் இந்த வனங்கள், காட்டு பிரதேசத்தில் காணப்படும் புதையல் போன்ற பொக்கிஷங்களுக்கு காவலாக இந்த யக்ஷர்கள் இருப்பார்கள். இதுவும் நம்ம படிக்கணும். குபேரன் யக்ஷர்களுடைய தலைவனாக கருதப்படுகிறான். இந்த மாதிரி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனிதர்கள் என்ன பண்றாங்க, தங்களை அறிவாளிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இல்லை என்பது படைப்பில் அடிக்கடி நிரூபிக்கப்படுகிறது. உலகம் அதுக்காக வச்சிருக்கான் கடவுள். அதாவது இங்க ஒரு பர்பஸ் இல்லாம சிருஷ்டியில் எதுவுமே கிடையாது. இது வேஸ்ட் நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தை தான் வேஸ்ட். குருநாதர் ஒன்று சொல்வார் அழகா, there is no regrettable wastage in cosmos, perhaps regret is wasteful. இந்த அருமையான வாசகம் பாருங்க. ரிக்ரெட் இஸ் வேஸ்ட்ஃபுல், வேற எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அப்போ பலவிதமான நம்மை காட்டிலும் ஆற்றல் உள்ள, அறிவுள்ள உயிர் சக்திகள் இந்த படைப்பில் இருக்கின்றன என்பது அடிக்கடி நிரூபிக்கப்படுகிறது. படைப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி பல தளங்கள் கொண்டது, டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று கூட நம்ம அதை சொல்லிக்கொள்ளலாம். அங்க அந்த அந்த தளங்களில் உள்ள உயிர் வகைகள் நம்மோடு தொடர்பு கொள்வது உண்டு. இன்றைக்கும் அது நடக்கிறது. நம்மால இன்றைக்கும் தளங்களை ஊடுருவ முடியாது. யோகிகள் அதை ஊடுருவி செல்லக்கூடியவர்கள். ஞானிகள் இதையே கண்டுக்கிறது இல்லை. தே சிம்பிளி டிஸ்மிஸ் தி வெரி பிரமைஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதனால அவர்களுக்கு அந்த ஜோலி கிடையாது. இப்போ இந்த ராட்சசர்கள் அவர்களை தாக்கினார்கள், இவர்களை தாக்கவில்லைன்னு என்ன, அதுக்கு ஒரு சின்ன நுணுக்கம் ஒன்று இருக்குங்க. யாருக்கு அகங்காரம் இல்லையோ அவர்களை ராட்சசர்களால் தாக்க முடியாதுன்னு கிளியரா இருக்கு ராமாயணத்தில். இப்போ விஸ்வாமித்திரரை எந்த ராட்சசனும் தாக்கியது கிடையாது, வசிஷ்டரை எந்த ராட்சசனும் தாக்கியது கிடையாது. எல்லா ரிஷிகளுமே மகரிஷிகள் அல்ல. பாதையில் இருப்ப ரித்விக்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களும் நம்ம இன்னைக்கு சொல்லும்போது அவங்களே ரிஷிகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள்லாம் பாடாய்ப்பட்டார்கள். தேவர் இன் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் செயின்ட்ஹுட், டுவர்ட்ஸ் ரிஷிஹுட், அதில் இருந்தவர்கள். அவர்கள் தாக்கப்படுவார். மற்றபடி மகரிஷிகளை எந்த தீய சக்தியும் தொடவே முடியாது. விஸ்வாமித்திரருக்கு அது செஞ்சிருக்க முடியுமே. அவருக்கு இவ்வளவு தூரம் ஊருக்கு ராமரை லட்சுமணர் அவதார நோக்கத்துக்காக அவர் வந்தாரே தவிர, மற்றபடி இந்த ராட்சசர்கள்லாம் they don't mean anything to விஸ்வாமித்திரர். இடது கை அப்படி யோக தண்டத்தை உயர்த்தி அவர் இன்னொரு சிருஷ்டியே வித் இந்திரா, வித் நியூ இந்திரா அவரால் படைக்க முடிஞ்சது. இந்த ராட்சசர்கள் அவருக்கு எம்மட்டு. அதையே கேட்கிறார் லட்சுமணன். கேட்கும்போது நீங்க ஏன் இதை செய்யல? தட்ஸ் நாட் மை ஜாப், தட்ஸ் தி கிங்ஸ் ஜாப்ங்கிறாரு.
ஊர்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிப்பது என்பது உன்னுடைய வேலை அப்படிங்கிறார் அரசன். அரசனுக்கு பெருமை வாங்கி தரணும். அப்பா நமக்கு படிப்பு சொல்லி கொடுப்பார். பாராட்டு வரும்பொழுது சந்தோஷப்படுற ஒரு அப்பா. நமக்கு ஒரு கிறுகிறுப்பு இருக்கும், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அப்பா அம்மாவுக்கு தான் குழந்தை படித்து வரும்போது. சரி, இப்போ இந்த பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதும் அதை நல்ல ஒரு யோகியாக இருக்கக்கூடியவும் தொடர்பு கொள்ள முடியும், அதில் ஏதாவது செய்ய முடியுங்கிறது நான் என்னுடைய குருநாதர் விஷயத்தில் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ ஸ்கெப்டிக்கல் லைக் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஆர் சப்போஸ் டு பி. அது மாதிரி இருந்தது. அதனால் பீங் ஸ்கெப்டிக்கல் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஹேவிங் சயின்டிஃபிக் டெம்பர். அது மாதிரி இருக்கு. நானும் இருந்தேன். அவர் அநாயசமாக காமிச்சிட்டு காஃபி சாப்பிடுவோமான்ட்டு போயிட்டார். எவ்ரி திங் வாஸ் கேஷுவல். எப்படி சார் உங்களுக்கு முடியுதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொன்னார் இருப்பாங்க. ஈவன் ஸ்ரத்தா மஸ்ட் பி கேஷுவல், ஒன் மஸ்ட் பி கேஷுவலி பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு போயிட்டார். என்ன செய்வீங்க? நம்முடைய ஈகோ தான் ரிப்பீட்டட் கேஷுவாலிட்டி. ஒரேடியாக போச்சுன்னா நல்லா இருக்கும், போக மாட்டேங்குது. இப்போ இந்த கேள்வி பதிலுக்கு வரும்பொழுது நமக்கு எட்டிய அறிவை வைத்துக்கொண்டு பார்த்தோமானால், இந்த கேள்வி பதில்களை பார்த்தோமானா ஞானமும் தர்மமும் வேறு இல்லையோ அப்படின்னு தோணுது. ரெண்டும் ஒன்றே தானோ என்று நமக்கு ஒரு தோற்றம் வருகிறது. நான் புரிந்து கொண்ட வரையில் ஒரு ஞானத்தை அடைவதற்கும் சரி, தர்மத்தை புரிந்து கொள்வதற்கும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய மனசாட்சியின்படி நடந்து கொள்வதே போதுமானது. இது எல்லாம் எக்ஸ்ட்ரா. இதற்கு என் தந்தையார் சொன்ன உதாரணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஸ்கூல் வாசப்படியை கூட மிதிக்காத ஒரு குடியானவன் ஒரு வயவரப்பில் நடக்கும்போது இப்படி குறுக்க நடந்தா டிஸ்டன்ஸ் கம்மி அப்படின்ட்டு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் டுகெதர் கிரேட்டர் தேன் தி தேர்ட் சைட் யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க? இல்லையே. அந்த தியரம்லாம் அவன் படிக்கலையே. ஃபார்ச்சுனேட் ஃபெலோ. அதெல்லாம் போவே இல்லையே. அது இயல்பாக இருக்கு, பார்த்தா தெரியுது, பழகினா தெரியுது. ரெண்டு விதமாக தான் தர்மத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, கடைப்பிடிக்கணும், அப்போதான் புரியும். இரண்டாவது, பெரியவர்களுடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்கணும், மரியாதை இருக்கணும். நீங்க ஆழமா பார்த்தீர்களான்னா மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் கிடையாது. அன்புக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் கிடையாது. அன்பும் மரியாதையும் வெவ்வேறு அல்ல. முடிஞ்சிடுது. இப்படி போ சொல்றாங்க, நம்ம போறோம். போனா நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தர்மம் என்று வரும்பொழுது, இந்து மதம் என்று வரும்பொழுது நமக்கு 1008 கேள்விகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, அவர்ஷன்ஸ் கூட இருக்கு. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோமே, இவன் எந்த ஆயில்ல இது சமைச்சிருப்பான், அதனுடைய பூர்வீகம் என்ன, எவ்வளவு புராதனமானது இந்த எண்ணெய், இதெல்லாம் நம்ம எங்கேயாவது யோசிக்கிறோமா? விளையும் இடத்தை பார்க்க நினைக்கிறோமா? இல்லை. ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்காடுறோம், அந்த டிரைவருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு நம்ம அறிய முற்பட்டோமா? ஒன்றும் இல்லை, உங்கள் கால் டாக்ஸி வருது, ஆமாம் போகிறோம், சீக்கிரமா 5 நிமிஷத்தில் நான் எல்லாம் வரேன் போகிறோம். அவன் ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்காங்கிறத பார்க்குறோமா? இல்லை. அவன் பேர் தெரியுமா? தெரியாது. ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறோம், அந்த கேப்டன் ஐம் சோ அண்ட் சோ என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அதை அவன் முகம் தெரியுமா? தெரியாது. ட்ரஸ்ட் தி டிரைவர் அண்ட் ரிலாக்ஸ்ங்கிறது மீதிய வாழ்க்கையினுடைய எல்லா இடங்கள்லாம் நம்ம பண்றோம். ஆனா இந்து தர்மம்னு வந்தா அப்ப மட்டும் எங்கேந்திரா அப்பா நமக்கு இவ்வளோ கேள்விகள், சந்தேகங்கள், விமர்சனங்கள், பயங்கள், அவர்ஷன்ஸ் வரும், வெறுப்பு கூட வருது. ஒரு நாளும் நம்ம இந்த ஹோட்டல்ல வெறுக்கலையே, சொன்னாலும் குத்தம் சொன்னாலும் அங்கே போய் நம்ம சாப்பிட்றோம். இப்படி நம்ம இருக்கோம். இதை பார்க்கணும். நமக்கு உய்வதற்கு வழி அப்படின்னு கேட்டால் பெரியோர் காட்டிய வழி தான். அதை நம்ம கும்பிட்டு போகணும். அழிவு பாதையை சொன்ன பெரியோர் யாரோ ஒருத்தர் இருக்காரா? தேர் குட் பி டிஃபரண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் தாட், ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். யாராவது அதில் ஒருத்தராவது அழிவு பாதையில் இட்டு சென்றவர்களா? இந்த நாட்டில் பிறந்த மதங்களை வச்சு மட்டும் சொல்றேன், இருக்கா? இல்லை, கிடையவே கிடையாது. உனக்கு எது உச்சிதமா இருக்கோ, எது சுவையா இருக்கோ அதில் நடந்து போகலாம். அவ்வளோ சுவையான பாதைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவனும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அளவுக்கு இங்கே இடமும் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. அதுதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவம். அதனால மனசாட்சி பிரகாரம் நடந்தால் தவறுகள் நேரலாம்,
தடுக்கியும் விழலாம், ஆனால் இறுதி இலக்கை நம்ம கட்டாயம் அடைந்து விடுவோம். தடுக்கி விழுந்து வந்த பின்னேதான் தத்துவம் புரிகிறது. இப்படி வந்துடுவோம். இதுக்கு தர்மருடைய வாழ்க்கையே தான் சாட்சி. நம்ம தர்மரை பார்க்கிறோம். வியாசர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார். ராஜசூய யாகம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்த பிறகு தர்மனை நல்லா ஆசீர்வாதம் பண்ணி யுதிஷ்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை சொல்றாரு? யுதிஷ்டரா, இந்த குலத்தினுடைய நாசத்துக்கு நீதான் காரணமாவாயின்ட்டு போறார். எப்படி இருக்கும்? எல்லாரும் கூப்பிட்டு பத்மபூஷன் பட்டம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீதாண்டா இந்தியாவினுடைய அழிவுக்கே காரணம்னா எப்படி இருக்கும்? காரணமாக போகிற அதான் சொல்றார். இந்த குலத்தினுடைய நாசத்துக்கு நீதான் காரணமாவாயின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். வேலை வளர்த்து போற தர்மருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். வேலை வளர்த்து போய் தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு சொல்றார், இந்த குலத்துக்கு நாசத்துக்கு நான் காரணமா இருப்பேனா? உயிரோடு இருந்தா தானே, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அர்ஜுனன் தான் என்ன பேசுறான்னா, எல்லாம் தெரிஞ்சவன் நீ இப்படி ஒரு வார்த்தை பேசலாமா? இந்த குலத்தினுடைய நாசத்துக்கு நீதான் காரணமாவா என்று மகரிஷி சொல்லிவிட்டு போயிருக்கும் பொழுது நீ தற்கொலை செய்து கொண்டால் அதுவே கூட காரணமாக அமையக்கூடும் அல்லவா? உன் மரணமே கூட இந்த குலத்தினுடைய நாசத்துக்கு காரணமாகும் அல்லவாங்கிறான் அர்ஜுனன். என்னடா பண்றதுன்னு தெரியல. ஆனா அப்படி சொல்லிட்டாரேடா. நம்ம முயற்சி ஏதாவது நம்ம எடுத்து தானே ஆகணும் போது ஒரு தாட் அவருக்கு வருது. அந்த தாட் அளவுக்கு இருந்து அவர் மனசுக்குள்ள வச்சிருந்தா பரவாயில்ல. அதான் விதின்னு ஒன்று இருக்குல்ல, அதை சபதமாக செய்கிறார். என்ன சபதம் செய்கிறார்னா, சரி இனிமே நம்முடைய குடும்பத்து பெரியவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், அவர்களுடைய வார்த்தையை தட்ட மாட்டேன்ட்டார். சபதம் பண்ண உடனே அப்பவே மீடியா பவர்ஃபுல்லாத்துக்கு நேரம் திருதராஷ்டனுக்கு போய் சேர்ந்து போச்சு. துரியோதனுக்கு சகுனிக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சுதான் சூது விளையாட கூப்பிட்டா மறுக்க முடியல. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், சூது விளையாட்டுல ரொம்ப விருப்பமானவனாக தர்மர் இருந்தார் அப்படி இல்லை. குறிப்பு அப்படி இல்லை. இந்த சபதம் தான், இந்த பிரதிஜை. என்னுடைய குலம் நாசமாவதற்கு நான் காரணமாவேன் என்றால் அது எதனால் நடக்கும்? பெரியவர்களுடைய வார்த்தையை மதிக்காம இருந்தால் அதனால் நடக்கும். என்னுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் நான் அதற்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை எடுக்கிறார். நீங்க மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சபதம் தான் பெரிய இடையூறா இருந்திருக்கு. போர் வரைக்கும் சபதங்களே காரணமாக இருந்திருக்கின்றன. பீஷ்மர்லேருந்து ஆரம்பிச்சு யார் இந்த அரியாசனத்தில் உட்கார்ந்தாலும் நான் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். அது என்ன, வாட் கைண்ட் ஆஃப் சபதம்? ஆனால் செஞ்சிட்டார் அவர். அவர் பார்க்கல இதுல ஒரு பாவி அமர ஒரு மூர்கன் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடும் என்று அவர் யூகிக்கலைன்னா நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து கதையை படிச்சுட்டு சொல்றோம். நமக்கு யூகிக்க முடியாது. அவருக்கே முடியலன்னா நமக்கு முடியுமா? விதி கண்ணை மறைக்கும். அதுதான் நதியின் பிழையன்று நறும்புனல் இன்மை சொல்றான்ல. கைகை காட்டுக்கு அனுப்ப சொல்றான் நம்மளுன்னா, லட்சுமணன் தையா தக்கான்னு குதிக்கும் போது ராமர் நதியின் பிழை என்று நறும்புனல் இன்மை. ஒரு ஆற்றில நீர் இல்லாமல் போவது அந்த ஆற்றினுடைய குற்றம் அல்ல. அற்றே நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று இத்தனை நாள் நம்ம பாசமாக பார்த்து கொண்ட இந்த கைகையினுடைய புத்தியினுடைய குற்றமும் அல்ல. பதியின் பிழை என்று தசரதனுடைய குற்றமும் அல்ல. மகன் பிழை என்று பரதனுடைய குற்றமும் அல்ல. விதியின் பிழை. இதற்கு வெகுண்டது என்னை அப்படிங்கிறான். விதியினுடைய பிழை. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடிம்பார் கண்ணதாசன். அதான் விதியின் பிழை. அதனால இந்த தற்கொலையெல்லாம் சரியான வழி இல்லைங்கிறத அர்ஜுனன் காட்டுகிறான். அந்த அர்ஜுனன் தான் இதை காட்டுகிறான்ங்கிறது நல்லா இருக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான்னு பாரதியார் வைக்கிறார். வியாச பாரத் அப்படியே பிழிஞ்சு கொடுக்குறாருங்க. அதனால அர்ஜுனன் இதை சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதுல சத்திரிய தர்மம் அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது, உயிரே போனாலும் காப்பாற்றுவது. அதில் தளர்ச்சியே அவளுக்கு கிடையாது. they won't loosen their grip over their சபதம். அதுதான் அவங்களுடைய மாண்பு, வீரனுடைய மாண்பு. கிருஷ்ணர் தான் ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறார். போரிலே ஆயுதத்தை ஏந்த மாட்டேங்கிறார். சக்கரத்தை எடுத்தாரா இல்லையா? எப்போ எடுத்தார், எதுக்கு எடுத்தார் பார்க்கணும். பீஷ்மர் அஷ்ட வசுக்களில் ஒருவர். He invokes his divine energy and he starts killing the soldiers in thousands.
செய்யலாமா? செய்யக்கூடாது. அதாவது கிராமத்தில் போய் அணுகுண்டு போட்ட மாதிரின்னு வைங்களேன். ஒரு குக்கிராமத்தில் போய் அணுகுண்டு போட்ட மாதிரி பீஷ்மர் வந்து அவ்வளவு வீரர்களை கொன்று குவிக்கும் போது டு ரிமைண்ட் ஹிம், கிருஷ்ணா சார், நீ வந்து இஃப் யூ கேன் இன்வோக் யுவர் டிவைன் எனர்ஜி நான் அப்படின்ட்டு சக்கரத்தை எடுக்கிறார். அதை பாரதியார் சொல்ற, சக்கரத்தை எடுத்தது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தது மறுகணம், இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ. அப்படியே எடுத்தனா அவ்வளவுதான். சக்கரத்தை எடுத்தது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தது ஒரு கணம், மறுகணம். சக்கரத்தை எடுத்தது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தது மறுகணம், இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ, இதனுள்ளே பகை மாய்த்திட வல்லான்கான் அப்படின்னு கண்ணனின் அரசன்ல பாரதியார் இதை சுட்டி காட்டுகிறார் நமக்கு. எனவே தர்மருடைய சபதம் அவர் தன்னுடைய மனசாட்சியின்படி நடந்து கொண்டதன் விளைவுதான். அவருடைய உத்தேசம் தவறு இல்லை. ஆனால் அவர் எடுத்த முடிவு தவறாகிவிட்டது. ஆனால் விதியினுடைய நடத்தைக்கு அந்த தவறு தேவைப்பட்டது. இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், உயிர் தொகையினுடைய பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தர்ம அதர்மத்தில் ஒரு முடிவுக்கு அதை கொண்டு வரணும். அதற்கு இந்த தவறு தேவைப்பட்டது. எனவே இந்த தவறுக்கு அவர் பொறுப்பல்ல. இப்படிதான் நம்ம தர்மத்தை புரிந்து கொள்ளணும். அவருடைய முடிவு எப்படிப்பட்டது? அவருடைய முடிவு எப்படி இருந்தது பாருங்க. கடைசியில் கானகத்தில் ஒரு விதுரரை தேடி போகிறார். விதுரர் வந்து எல்லாம் முடிந்த ஒரு ஒப்பற்ற நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பார்வையின், விதுரர் வந்து சாட்சாத் தர்மஸ்வரூபம், தன்னுடைய பார்வையினாலேயே தன்னுடைய உயிர் மொத்தத்தையும் தன்னுடைய உணர்வு மொத்தத்தையும் தர்மருக்குள் செலுத்துகிறார் விதுரர். அதற்கு பிறகு தம்பிகளோடும் பாஞ்சாலியோடும் கேதார்நாத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சொர்க்க ஆரோகணம் பர்வதம் இருக்கு. அப்புறம் அது பருவமாயிடுது. இதில் அங்கதான் போகிறார்கள். எப்படி போவார்கள்னா, ஹரன் திரும்பி பார்க்காமல் நடந்து கொண்டே இருக்கணும். பேசக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும், உட்காரக்கூடாது. கூட வந்தவர்கள் யாராவது விழுந்தா திரும்ப பார்க்கக்கூடாது, அவர்களை எடுக்கிறது இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அது ஒன்று திருப்பதமா இன்னும் அதுக்கு பேர் இந்த ஒரு வழிமுறைக்கு. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக்ல உடல் விழும், ஆன்மா மேலே போகும், விடுதலை பெற்று மேலே போகும். இட்ஸ் நாட் சூசைட். சூசைட் பண்ணா ஆன்மா உடம்பை விட்டு வெளியில போகுமே தவிர ஊரை விட்டு போகாது. அது கிடையாது. இந்த திருப்பதத்தில் அப்படியே இறைவனுடைய ஞாபகம் மட்டுமே வைத்துக்கொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது தொய்ந்து போய் உடல் விழுகிற தருணத்தில் உயிர் விடுதலை பெற்று எய்த வேண்டிய மேலுலகத்தை எய்திவிடும். இதுதான் பாண்டவர்கள் காமிச்சது. கைலாஷ் யாத்திரா கிடையாது, அப்போ கேதார்நாத் மட்டும்தான் உண்டு. அப்போ அப்படி போகும்பொழுது வரிசையா ஒத்தொத்தராக விழுகிறார்கள். தர்மர் தொடர்ந்து நடந்து செல்கிறார். அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் மட்டுமே இருக்கும், கூடவே ஒரு நாயும் வருகிறது. அப்ப தேர் வந்து நிற்கிறது. மேலுலகத்துக்கு அவரை அழைத்து செல்வதற்காக தேர் வந்து நிற்கிறது. இந்த உடம்போடையே தர்மரை அழைத்து செல்வதாக ஏற்பாடு. அவர் நாயும், இங்க நாய்க்கு அனுமதி கிடையாது. அப்ப எனக்கு தேவையில்லைதுன்றார். என்னோட இவ்வளவு தூரம் வந்தது, அதுக்கு எப்படி அது உறவாகணும்னு பாக்குறீங்களா? அப்படி இல்லை. என்னுடைய சின்ன அனுபவத்தை நான் விரித்து பார்த்தேன்னா புரியுது. நான் ஹிமாலயாஸ்ல தனியா ஒரு இடத்துல நடந்து போகும்போது வழி தெரியல எனக்கு. ஒரு நாய் தான் வழி காட்டுது. அந்த நாய்க்கு அதை பார்த்தோன்னே எனக்கு கொலை நடுக்குங்கிறது அது புரியுது. நாய்க்கு வந்து நியூஸ் பேப்பர் மேனை பிடிக்காது. அது என்னமோ பிரத்யேகமா இட் ஹேட் அன் அவர்ஷன். அங்க பார்த்தா அந்த இடத்துல நான் பயந்துட்டேன். ஐயோ, தன்னந்தனியா ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல ஹிமாலயத்துல நம சிவாயின்னு நம்பி வந்து ஒரு நாய்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா அந்த நாய் வந்து என்ன திரும்பி பார்த்து வழி தெரியல யாரை போய் கேட்பீங்க? போனா ஒன்றும் கிடையாதுல்ல. 10 அடி போகும் அந்த நாய், என்ன திரும்பி பார்க்கும், வான்னு சொல்ற மாதிரி. நான் வருவேன் 10 அடியா கூட்டின்னு போய் அப்படி மேலே ஏற்றினா பிரில்லியன்ட் தர்ஷன் ஆஃப் ஹிமாலயாஸ். நான் நிற்கிறேன், நாய் இங்கே நிற்கிறது, என்ன அப்படி பார்த்தது, நானும் அப்படி பார்த்தேன். இட் ஜஸ்ட் வெண்ட் அவே, இட் ஸ்லிப்ட் அவே ஃப்ரம் த சீன். எனக்கே எப்படின்னா, தர்ம சுரூபமாக இருந்திருக்கிற அவருக்கு இந்த நாய் என்ன வேலை செஞ்சுருக்குங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே நான் ஹிமாலயஸ்ல இப்படி தடுமாறினேன்னா, அன்னைக்கு கேதார்நாத் பின்ன இருக்கிற அந்த மலையில் அவர் மேலே ஏறும்போது எவ்வளோ சிரமம் இருந்திருக்கும். அதுவும் தேவப்பிரயாகையில் தாண்டின பிறகு பாண்டவர்கள் நீர் கூட அருந்தவில்லை.
குறிப்பு இருக்கு. They didn't even have a sip of water after they crossed Devaprayag. இதெல்லாம் வரலாறு ஹரன், வரலாறு, புனைவு கிடையாது, வரலாறு. அப்படி நடந்து போயிருக்கிறார்கள். அப்போ இந்த நாய்க்கு அனுமதி இல்லைன்னா எனக்கு வேண்டாமே அப்படின்றார் அவர். அப்போ அந்த நாய் தர்ம தேவதையின் தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்ம பார்க்கிறோம், இறுதி வரை தர்மத்தை கடைபிடிக்கும் முனைப்பிலேயே இருந்தார் யுதிஷ்டர். எனவேதான் இறுதியிலும் தர்மம் அவரை பின்தொடர்ந்தது. தர்மா ஃபாலோஸ் ஒன் ஹூ ஃபாலோஸ் தர்மா. அதுதான் இறப்புக்கு அப்பாலும் தர்மம் தொடரும். நம்முடைய மரணத்திற்கு பிறகும் தர்மம் தொடரும். பொன்றும் கால் பொன்றா துணை அப்படின்னு வள்ளுவர் இதை குறிப்பிடுகிறார். உயிர் போகின்ற தருணத்திலும் அழிவில்லாத துணை ஒன்று உண்டு என்றால் அது அறம்தான் என்று நமக்கு வள்ளுவர் அதை எடுத்து சொல்லுகிறார். நாம் அழியும் போதும் நம்மை அழியாமல் காப்பது, உடம்பை விட்டு உயிர் நீங்கினாலும் அந்த உயிரை உணர்வோடு வைத்திருப்பது, மேற்படி இருக்க வேண்டிய பயணத்தை இனிமையாக செய்வது தர்மம் தான் அப்படிங்கிறது வள்ளுவரத்திலேயே நமக்கு வருகிறது. எனவே அவசரப்பட்டு தர்மரை, யுதிஷ்டரை நம்முடைய விமர்சனத்துக்கு உரிய ஒரு கதாபாத்திரமாக நம்ம கருதிவிடக்கூடாது. தர்மர் நமக்கு ஆதர்சம், தர்மத்தை பின்பற்றுவதில் அது புரிந்து கொண்டால்தான் நாம் தர்மத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு துணையாக இருக்கும். இப்போ தர்மமும் ஞானமும் இல்லாமல் வாழ்ந்தோமானா அந்த யக்ஷன் நிர்வகித்த அந்த குளத்தினுடைய நீரை பருகும் போது அது நஞ்சாகி இந்த 4 பேர் விழுந்தது மாதிரி நம்மளும் இங்கே மரித்து போவோம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் இந்த வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பராசக்தி பாரதியார் கேட்கிறார். அப்படி போயிடும். வெந்ததை தின்னு வெந்து போறோன்ற மாதிரி இருக்க முடியும். புரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்ளாமல் நாம் மரித்து போகக்கூடாது. தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெய்வத்தை அடைவோம் என்று சொல்லி வாங்க. இப்போ நம்ம அந்த குளத்து நீரை நாம் பருகினால் நம்ம விழமாட்டோம், எழுவோம். அமிர்தமாகி நமக்கு அது அமர வாழ்வு நல்கும். ஒரு கேள்வியை பார்ப்போம். யக்ஷன் கேட்கிறான். சரி கேளு அப்படிங்கிறாரு. யக்ஷன் கேட்பான், சூரியனை உதிக்கச் செய்வது எது? ஆதித்யனை இருக்கு. சூரியனை உதிக்கச் செய்வது எது? அவனுக்கு தோழர்கள் யார்? அவனை அஸ்தமிக்கச் செய்வது எது? அவன் எதில் நிலை பெற்றுள்ளான்? அவனுடைய ஆதாரம் எது? எல்லா கேள்விகளும் இந்த 4 இருக்கும். கவிதையா இருக்கு. கவிதையா இருந்தா நாங்க விட்டுருவோமா? மண்ணுயிர்க்கெல்லாம், அது பதில் எப்படி சொல்றாரு? மண்ணுயிர்க்கெல்லாம் நாயகமான பொன்னொளிர் கதிரை நான்முகன் படைத்தான்கிறார். பிரம்மா கிரியேட்டட் திஸ் சன். மின்னொளிர் தேவர் அவனுடைய தோழர். தேவர்கள் தான் அந்த சூரியனுக்கு தோழர்கள். அறத்தினால் அவன் அஸ்தமிக்கிறான். சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு காரணம் தர்மம். எங்க இருக்கிறான்? நிறைவான உண்மையில் நிலைத்திருக்கிறான். எது பரமசத்தியமோ அதில் ஆதாரமாக சூரியன் இருக்கிறான். இந்த 4 கேள்விக்கு பதில். மண்ணுயிர்க்கெல்லாம் நாயகமான பொன்னுயிர் கதிரை நான்முகன் படைத்தான். மண்ணுயிர்க்கெல்லாம் நான் கரெக்டாக கேட்குறான் யக்ஷன். இந்த உலகத்தை வச்சு தான் கேட்குறேன். சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் உயிர்கள் கிடையாது. எனவே மண்ணுயிர்க்கெல்லாம் நாயகமான பொன்னொளிர் கதிரை நான்முகன் படைத்தான். மின்னொளிர் தேவர் அவனுடைய தோழர். அறத்தினால் தான் அஸ்தமிக்கிறான். நிறைவான உண்மையில் நிலைத்திருக்கிறான். சரி, என்ன இந்த பொருள்? உட்பொருள் என்ன? அதாவது எவ்வளோ விஷயங்கள் இங்கே இந்த சிருஷ்டியில் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் ஒன்று சூரியன். அவ்வளோதான். நமக்கு பிரமிப்பு. ஆனால் படைப்புங்கிற மொத்தமாக அதை கான்செப்டை எடுத்து பார்த்தோம்னா சூரியங்கிறது ஒன்றும் இல்லை. இது பாரதியார் எழுதுவார். சக்தி பொய்கையிலே ஞாயிறு ஒரு குமிழியாம். In the pond of my Parasakti, the sun is nothing more than a small bubble அப்படிங்கிறார். சக்தி பொய்கையிலே ஞாயிறு ஒரு குமிழியாம் அப்படிங்கிறார். அவ படைக்கப்பட்ட பொருள்களில் ஒன்றுதான் இந்த சூரியன். எனவே அவனுடைய உதயத்துக்கு, உதயம்னா இங்கே அதான் அவன் தோன்றி சுடர்வதற்கு, ஃபார் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ், படைப்பு கடவுளாகிய நான்முகனே காரணம். இது ஒன்று சொல்லலாம். இந்த ஆதித்யன் என்கின்ற சொல்லை ஆன்மா என்று எடுத்துக்கொண்டும் சொல்லுகிறார். சூரியன் என்ற பொருள் இல்லாமல் ஆன்மா என்ற பொருள் எடுத்து அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லும் பொழுது அது இட் எக்ஸிஸ்டட் இன் கிரியேஷன்றதுனால இட் வாஸ் கிரியேட்டட் பை தி கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி பதில் ஒரு இன்டர்பிரேட்டேஷன் வருகிறது. அவன் தனியாக இருக்கானா சூரியன்? இல்லை. எப்படி இருக்கு இந்த இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். ஒரு படைப்பில் எதை வேணால் எடுத்துக்கோங்க, பொருள் சிருஷ்டியில் எந்த உயிரினத்தை வேணால் எடுத்துக்கோங்க.
அதற்கு நிகரான உயிரினம் இருக்கும், அதற்கு மேலான உயிரினம் இருக்கும், அதற்கு கீழான உயிரினம் இருக்கும், இருந்தே தீரும். மலர், சிற்றெரும்பு, மலை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உதாரணம் இல்லையா? மனிதன், நாகர்கள், தேவர்கள், நமக்கு நம்மை விட வலிமையானவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் இருப்பார்கள், நம்மை விட வலிமையில் ஆற்றலில் குறைந்தவர்கள் இருப்பார்கள். இது எல்லாமே இருக்கு. இப்போ அவனை சுற்றி யார் இருக்காங்கன்னு கேட்டால், அவனை ஒத்தவர்கள் அவனுடைய தோழர்களானார்கள். அவனுடைய ஒத்தவர்கள்னா சில சமயம் அதே ஆற்றல் பொருந்தியவர்களாக இருக்கணும் அவசியம் கிடையாது. பீப்புள் பிலாங்கிங் டு தி சேம் வேவ் லென்த் தே த்ராங் யூ. நார்மலாக அப்படி தான், தே ஃப்ளாக் யூ. இப்போ ஜூபிட்டரோ இல்லை சாட்டனோ இல்லை பூமியோ சூரியனை ஒத்த ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்களா? இல்லை. ஆனால் சூரியனுடைய வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் there is no traffic jam in cosmos. இவ்வளோ சீராக ஆர்டர்லியாக இது இயங்குகின்றன. இதை நம்ம இந்த கேள்வி பதிலில் புரிஞ்சுக்கிறோம். சரி, அவன் சுடர்வது எதனால்? தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தான் அவன் இது மகாபாரத பல இடங்களில் வருகிறது. தர்மத்திற்கு பயந்துதான் காற்று வீசுகிறது. அழகாக எழுதுகிறார் பாரதியார். தர்மத்துக்கு அஞ்சித்தான் அக்னி கொதிக்கிறதுங்கிற. அக்னி கூலாவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தர்மத்திற்கு, அதனால தான் தர்மத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த ஞாயிறு என்கின்ற ஆதித்தன் என்கின்ற சூரியன் சுடர்கின்றான். அவன் பிறழ்ந்தால் அவன் அவிந்து போகிறான். அனைத்தையும் அவிக்க வல்ல அக்னி உடைய சூரியன் தன்னுடைய இந்த அவிக்கின்ற தொழிலில் இருந்து பிறழ்ந்து போனால் அவன் அவிந்து போகிறான். அதுதான் அஸ்தமனம். சூரியனுக்கு பிசிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய சூரியனுக்கு உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. நம்ம இப்போ கண்டுபிடிச்சது, இப்போ ஐரோப்பாக்காரர்கள் இப்போ கண்டுபிடிச்சாங்க. இங்க பூமியிலிருந்து சூரியனுக்கு என்ன தொலைவுங்கிறது ரிக்வேதத்தில் அவ்வளோ கிளியரா இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் ஃபைண்டிங்ஸ் அதுவும் ஆல்மோஸ்ட் டு தி டேலி ஆகிறது. நம்ம கண்டுபிடிச்சதுனா நம்ம அது பெருமையா சொல்லிக்க மாட்டோமே, அதுதான். ஆனால் அந்த வான சாஸ்திரம்ங்கிறது வந்து அந்த நாட்டில் இருந்த ஒரு ஆவரேஜ் சிட்டிசனுக்கு கூட இயல்பாக இருந்தது, நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது. எனவே சூரியனுக்கு அஸ்தமனமும் கிடையாது, உதயமும் கிடையாது. தர்மருக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அவர் சொல்றது அந்த சூரியன் அல்ல. இந்த அஸ்தமனம் என்பதுனா தர்மத்தினுடைய பாதையிலிருந்து நீ பிறழ்வாயானால் அவிந்து போகிறாய் சூரியன். அதுதான் அஸ்தமனம். யூ ஷால் எக்ஸிஸ்ட், நோ யூ எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் தர்மா. But if you do not follow the dharma for which you are meant, you will cease to be. அதுதான் அஸ்தமனம் என்று நம்ம அதில் புரிந்து கொள்கிறோம். அந்த தர்மத்தை இப்ப பாரு, இந்த எதில் நிலைத்திருக்கிறான் கேட்டா சத்தியத்தில் நிலைத்திருக்கிறான்னு பதில் வருது. அந்த தர்மத்தை என்றைக்கும் நினைவில் கொண்டு அவன் தன்னுடைய கடமையை குறைவரச் செய்து வருகிறான். எனவே அவன் தர்மத்தினுடைய உயர்நிலையான சத்தியத்தில் என்றும் நிலைத்திருக்கிறான். தர்மா இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் ட்ரூத், ஃப்ரம் சத்தியம். சத்தியமும் தர்மமும் ஒன்றுதான். சத்தியத்தினுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தர்மம். சத்தியம் இஸ் ஆப்ஸ்ட்ராக்ட். சத்தியம் வந்து நிர்குணம், தர்மம் வந்து சகுணம். சத்தியம் வந்து மௌனம், தர்மம் வந்து கவிதை. அப்படி. அதனால தன்னுடைய கடமையை ஒருவன் சரிவர செய்தாலேயே அதுதான் அவன் தர்மத்தை, தன்னுடைய தர்மத்தை அவன் காப்பாற்றி வருகிறான் என்று பொருள். அதனுடைய உட்பொருள் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கிறான், அவ்வளவுதான். இப்போ மீதி பேருக்கு இருக்கிற வசதி நமக்கு இல்லை. இது எல்லாமே விலங்கினங்களும் அப்படித்தான் இருக்கு, அதனுடைய தர்மத்தில் தான் இருக்கு. விலங்கினங்களால் பாவம் செய்ய முடியாது, தாவரம் ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது. பாவ புண்ணியத்தினுடைய பலனை அனுபவித்து அந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கலாம். அவை எல்லாமே தம்முடைய தர்மத்தில் தான் இருக்கின்றன, அன்கான்சியஸ்லி சோ, உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் உணர்வோடு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய கடமை, பொறுப்பு ஏற்படுகிறது. மனம் என்ற ஒன்று இருப்பதால், நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு இருப்பதால். ஆனா இன்றைக்கு நம்ம வந்து யக்ஷ பிரஸ்னத்தையும் வச்சு மகாபாரத்தை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது சூரியனுக்கு உணர்வே இல்லாமல் இருக்குமோ என்ற ஐயமாக இருக்கு. நம்ம பார்க்கும்போது பிசிக்கல் ஆப்ஜெக்ட் மாதிரி நமக்கு தோன்றுகின்றதை தவிர அதற்கு உணர்வு இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஏனென்னா சைத்தன்யம் இல்லாத ஒரு பொருளே சிருஷ்டியில் இல்லை என்றும் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. டார்மண்ட் கான்சியஸ்னஸ் இருக்கலாம், லைவ்லி கான்சியஸ்னஸ் இருக்கலாம். நோ கான்சியஸ்னஸ் என்பது பொருளிலே இல்லை, மனிதனுக்கு தான் இருக்கு. மனிதனை வீழ்த்தி போட்ட அந்த உடம்புல கான்சியஸ்னஸ் இல்லை, ஆனால் கான்சியஸ்னஸ் தான் வெளியில போயிருக்கு.
அது வேறு உருவு கொண்டிருக்கும். அதனால குறைந்த அளவு, அதான் பாரதியார் சொன்ன இருள் என்பதே மிக குறைந்த ஒளிதானேம்பா. அப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ சைத்தன்யம் நான் என்ன, இருள் என்பதே மிக குறைந்த ஒளிதானேம்பா பாரதி. அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய கடமையை ஒருத்த ஒழுங்கா செய்தா அதுதான் தர்மம். அப்படி தர்மத்தை செய்து வருபவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறான். இதில் நாம் பெற வேண்டிய கருத்து என்ன, இதை பார்ப்போம். எண்ணற்ற உயிர்கள் ததும்பும் இந்த படைப்பில் உள்ளன. உயிர்கள் அவ்வளோ இருக்கு இங்கே. அதில் நாமும் ஒன்று. இந்த சிருஷ்டியில் நம்ம மாதிரி இருக்கிறவர்கள், நம்மை விட வலிமையானவர்கள், நம்மை விட ஆற்றல் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். அதன்படியே இதற்கேற்றபடியே நம்ம அலைவரிசை பிரகாரம் நமக்கு தோழர்கள் வாய்க்கிறார்கள். நமக்கு விதிக்கப்பட்ட பணிகளை நாம் செய்ய மறுத்தால் அறம் நம்மை அழித்துவிடும். அவ்வளோதாங்க விஷயம். சாய்ஸ் கிடையாது. ரொம்ப நாளாக பாரதி தீர்த்த சுவாமி சொன்னது தான் சங்கராட்டியில் சொன்ன, உலக வாழ்க்கையில் சாய்ஸ் இல்லாத ஒரே விஷயம் தர்மம்ன்றார். யூ cannot bring in your concept of choice when it comes to practicing dharma. சூப்பர் ஸ்டேட்மெண்ட் அது. வேற எல்லாம் ஒன்றா சாய்ஸ் வச்சுக்கல, தர்மத்தில் எப்படி சாய்ஸ் வைப்பேன்னு கேட்க. தர்மம் செய்வதனால் உனக்கு புண்ணியம் வரும்னு சொல்லு. தர்மம் செய்வதே புண்ணியம், தர்மத்தில் இருப்பதே புண்ணியம்ங்கிறார். ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். ஒரு நாள் அதை மட்டுமே நம்ம விவரமாக பேசணும் இங்கே. அப்போ நம்முடைய கடமைகளை சரிவர செய்தாலே நாம் கடவுளில் வாழ்பவர்கள் ஆகிறோம். இதுவே தர்ம ஞான பாடத்தினுடைய முதல் படி. இதில் ஏறாமல் மேலே செல்ல முடியாது. அதனால தான் இந்த கேள்வி முதல் கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதில் முதல் பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் கேள்வி பதில நம்ம அழுந்தி நின்றால்தான் இறுதிப்படி வரை எளிதில் செல்லலாம். I remember my master again. Never try to take the next step before you have thoroughly conquered the previous step. If you try to skip, you will trip. அப்படி தாவி நினைச்சாலும் போக முடியாது தர்மத்தில். படிப்படியாகத்தான் போகணும். அப்புறம் எதுக்கு படி வச்சிருக்காங்க? படிக்கு அடுத்த 2 படி மிஸ் பண்ணி இன்னொரு படி வைக்கலையே. கரெக்டாக தான் வச்சிருக்காங்க. அளந்து வச்சிருக்கிற கச்சிதமாக இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி பார்த்துடலாம், கரெக்டாக 7:30 முடிச்சிடலாம். எதன் மூலம் ஒருவன் பேரறிஞனாகின்றான்? எக்ஷன் கேட்குறான். எதன் மூலம் மேன்மையை அடைகின்றான்? ஒருவன் இன்னொன்றை எதனால் அடைகிறான்? ஒருவன் ஞானம் பெறுவது எவ்விதம்? 4 சேர்த்து ஒரு கேள்வி. எப்படிங்க? அவருன்னு யோசிக்கவே இல்லை, பாட்டு பதில் சொல்றார் தர்மர். வேதம் அறிந்தவனே பேரறிஞன். இது ஒரு இன்டர்பிரேஷன். இங்கே வேதம் என்று சொல்லப்படுவது பிரம்மம், பரமசத்தியம், மெய்ப்பொருள், செம்பொருள். மெய்ப்பொருள்னு வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த பரமசத்தியத்தை அவன் தான் பேரறிஞன். வாலறிவன் அப்படின்றோமே, கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் தூய அறிவனன்னு பேர். வாலறிவன் அதை ஆம்னிஷியன்ட்னு மொழி பெயர்க்கிறார்கள், சரியா வராது. தூய அறிவனன் தான் சரியாகும். எது அறியப்பட வேண்டுமோ, எதை அறிந்த பின் அறிவதற்கு வேறொன்றும் இல்லையோ, எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாகிறதோ அதை அறிந்தவன், அந்த அறிவாகவே விளங்குபவன், அவன் வாலறிவன். எனவே வேதம் அறிந்தவனே பேரறிஞன். மேன்மைக்கு விடாமுயற்சியே மேன்மைக்கு ஓர் வழி. இங்கே விடாமுயற்சி ஸ்ரத்தா அப்படின்னு போட்டு, ஸ்ரத்தாங்கிற வார்த்தை மாதிரி சிரமமான வார்த்தை நீங்க பார்க்க முடியாது. ஸ்ரத்தானா ஃபெய்த் அப்படின்னு போட்டுறாங்க. ஐயோ, ஃபெய்த் மட்டுமா ஸ்ரத்தை? சொல்லு, ஒரு காரியத்தை ஸ்ரத்தையா செய் அப்படிங்கிற மாதிரி. அதை ஃபெய்த் மட்டுமா சொல்றோம்? ஜாகிரதையா செய், கர்மசு கௌசலம் வருது இல்லை அதில். நேர்த்தியாக செய்வன திருந்த செய், முயற்சியோடு செய், ஊக்கத்தோடு செய், அர்ப்பணிப்பு உணர்வோடு செய், அதில் ஆழ்ந்து செய், மற்றவர்களுடைய நலன் கருதி செய், அதில் பற்றில்லாமல் செய், புகழை நாடாமல் செய். இதெல்லாம் சேர்ந்தா ஸ்ரத்தைங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் ஒத்து வரும். அப்பேற்பட்ட வார்த்தையா அது? அமர வாசகம் ஸ்ரத்தாங்கிற வார்த்தை. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தையின் மூலமே தான் அந்த மேன்மை அடையும். அவ்வளவுதான், கண்ணனுடைய வார்த்தையே இருக்குங்க. விடாமுயற்சியே மேன்மைக்கு ஓர் வழி என்றாகிறது. மனிதன் எப்படி அடைகிறான்? இன்னொன்றை எதனால் அடைகிறான்? அதுக்கு தர்மன் எதையும் மனிதன் அறிவால் அடைகிறான். எதையும் மனிதன் அறிவால் அடைகிறான். இட் இஸ் த்ரூ ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் ஒன்லி தட் ஹி அட்டைன்ஸ் எனிதிங் அப்படிங்கிறார். ஞானம் பின்ன அப்படி அறிவு அடைஞ்சிடலாம். அப்ப அறிவு வேற ஞானம் வேறன்னு இருக்கு இந்த கேள்வியிலேயே. ஞானம் எப்படி அடைகிறான் கேட்டா,
குருவை பணிந்தே ஞானம் அடைகிறான். குருவுக்கு தொண்டு செய்தே ஒருவன் ஞானம் அடைகிறான். குருவுக்கு தொண்டு செய்துன்னா என்ன? நானே கேட்டேன் என்னுடைய குருட்ட, வாட் இஸ் தி பெஸ்ட் வே டு வர்ஷிப் த மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். யுவர் வர்ஷிப் இஸ் டேஸ்ட்லெஸ், ஃபாலோ ஹிம். ஷேர் ஹிஸ் கான்சியஸ்னஸ். ஒரு குருவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து எசென்ஷியலி இம்பர்சனல். மற்றவர்களுடைய சௌக்கியம், பரம சௌக்கியம், நலம், அதை தவிர வேற ஒண்ணுமே அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்க முடியாது. ஷேர் இட். நம்முடைய சௌகரியம், நம்முடைய இன்பம், துன்பம், இதே நம்ம பார்த்து கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொள்வதுதான் குருவுக்கு செய்கின்ற தொண்டாக இருக்க வேண்டும். அந்த தொண்டை செய்பவன். பக்தராஜ் மகாராஜ்கிட்ட கேட்டேன், இந்த ஒரு பெரிய செயின்ட் இருந்தார், உங்க குருவை பத்தி நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அவரோட சொன்னார், மை காண்டக்ட் ஷுட் ரிஃப்ளெக்ட் மை குரு. என்னுடைய நடத்தை என்னுடைய குருவை உனக்கு நிதர்சனமாக்க வேண்டும். இருந்தாலும் நீ கேட்ட சொல்றேன்ட்டு அப்புறம் விவரங்கள் சொன்னார். இப்போ வீதியில் ஒருத்தர் நடந்து போனா அவன் ஒருத்தர் வந்து புகழறாப்பா, என்ன நம்ம கண்ணு முன்னால வளர்ந்தான், வெண்ணியா இன்னைக்கு ஜாஜ்வல்யமா இருக்கான், இவ்வளோ ஞானம் இவனுக்கு எங்கேருந்து வந்தது, ஒரு யோகியா இருக்கானப்பா, எப்படி? அது ஒன்றும் இல்லைப்பா, அவனா அந்த சத்குரு சிவானந்த மூர்த்தி இருந்தா இருப்பாரு, டே கழுத இங்கே வாடான்னு கூப்பிட்டு ஒரு தட்டு தட்டினாரு, இன்னைக்கு அப்படி இருக்கான் அவன் அப்படின்னு அவரை சொல்லணும். நம்முடைய எந்த விதமான சிறப்புக்கும் நம்முடைய குருவை ஊர் தொடர்பு படுத்தி பார்க்கணும், அப்படி இருக்கணும். எனவே அந்த குருவின் மூலம்தான் ஞானம் அடையணும். என்ன ஞானம் அடையணும்? சாஸ்திர ஞானமா, தர்ம ஞானமா, அதெல்லாம் இல்லைங்க. இந்த நம்முடைய ஆன்மாங்கிறது இத்தினூண்டு விஷயம், நம்முடைய கர்மாங்கிறது இவ்வளோ பெரிய மூட்டை. என்ன பேரடாக்ஸ் பாருங்க. இது அதை கட்டி வச்சிருக்கு. அது வந்து இது இழுக்க முடியாது, இதுவும் வந்து அதை இழுக்க முடியாது. ரெண்டு சேர்ந்தே தான் வந்து 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 பிறந்து பிறந்து போயிட்டு இருப்போம். எத்தனை பேய்பிறவி எடுத்திழைத்தேன் எம்மான்கிறார். இந்த குரு அவருக்கு மட்டும்தான் ஒரு கத்திரிக்கோல் இருக்கு. அப்படி கட் பண்ணி ஐ டிக்ளேர் திஸ் பிரமிசஸ் ஓப்பன், எலிசபெத் மகாராணி கட் பண்ண பாருங்க ரிப்பனை, அது மாதிரி கட் பண்ணி he can let the soul soar, அது மாதிரி செய்ய முடியும். அந்த ஆற்றல், அந்த உரிமை, அந்த பொறுப்பு, அந்த வாத்சல்யம் குரு கிட்ட தான். அன்புதான் நம்முடைய தகுதியின் அடிப்படையிலாவது நடக்கிறது இல்லையே, அவருடைய தயவு, இந்த தயவினுடைய விளைவு அந்த கத்திரி. எனவே இந்த ஞானம் அவரால் மட்டுமே தான் நமக்கு அடையும். இந்த வேதம், எனவே வேதம் என்கின்ற சொல் இந்த இடத்துல இறைமையை, அதாவது டிவினிட்டியை குறிக்கிறது. இந்த கேள்வியில் பேரறிஞன் வந்து ஏட்டுக்கல்வி கூட தெரியாமலா இருக்கும். யுவர் குரு கேன் பி பெர்ஃபெக்ட்லி இன்கேப்பபிள் ஆஃப் ஈவன் அட்டரிங் ஒன் கோஹரண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா, yet he is your guru. அந்த மாதிரி பேரறிஞன் என்னும்போது ஏட்டுக்கல்வி இங்கே குறிப்பிடப்படவில்லை. மேன்மை வந்து ஸ்ரத்தையால் தான் எய்தப்படுகிறது. அதில் ஒரு அருமையான வாக்கியம் ஒன்று இருக்கு, சத்தியத்தை ஏந்துவதற்கான தகுந்த பாத்திரம் ஸ்ரத்தை தான். அங்கே ஸ்ரத்தைன்றது நம்பிக்கை, பொறுமை, டெடிகேஷன் எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க. சத்தியத்தை ஏந்துவதற்கான தகுதியான பாத்திரம் வந்து அந்த ஸ்ரத்தை. அப்படியே நின்னா அதில் வந்து விழுந்துரும் அழகா. இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஞானம் என்பதை ஒருவன் தன்னுடைய குருவுக்கு தொண்டு செய்வதன் மூலமே அடைகிறான் என்று பார்த்தோம். இப்படி யட்ச பிரஸ்னத்தில் ஒரு முன்னுரையாக துவங்கி முதல் 2 கேள்விகளை நம்ம பார்க்கிறோம். போக போக இன்னும் கேள்விகள் வந்து சுவாரஸ்யமாக விரிந்து கொண்டே போகின்றன. ஒரு பக்கம் சுவாரஸ்யம், இன்னொரு பக்கம் ஆழம். ஆனால் ஒவ்வொரு கேள்வியும் பதிலும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்துகின்ற தர்மத்தை சொல்லுகின்றன. இது என்னோ பயில முடியாத ஒரு சாயங்கால நேரத்து ஒரு பாஸ்ட் டைம் மாதிரி இல்லை, அது மாதிரி நம்முடைய எந்த நூலும் இல்லை. அதனால் இந்த யக்ஷ பிரஸ்னத்தை படிக்கிறது மூலம், கேட்கறதன் மூலம் நமக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கலாம், எதுக்கு தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் துக்கத்தில் இருக்கோம். இந்த துக்கத்தை களைந்து எப்பொழுதும் ஆனந்தமாகவும், வெளியே ஆனந்தமாகவும், உள்ளே அமைதியாகவும் இருப்பது தர்மத்தை கடைப்பிடிப்பதன் மூலமே சாத்தியம். அதை எப்படி கடைப்பிடிப்பது என்பதை சொல்லுகின்ற பல நூல்களில் மகாபாரதம் ஒன்று. அதில் பல இடங்கள் எப்படி சொல்லும், அந்த இடங்களிலே தலை சிறந்த இடங்களில் ஒன்றாக யட்ச பிரஸ்னம் விளங்குகிறது என்கின்ற பிரஜையோடு அடுத்த மாதம் 23ஆம் தேதி இங்கே சந்திப்போம். சரியா? நன்றி. இனி என்னுடைய அடுத்த நிகழ்ச்சி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வியாசர்பாடியில் குருச்சந்திரா திருமண மாளிகையில் நம்ம குருமூர்த்தி ஐயா அங்கே
ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்துகிறார். அழைக்கும் தொலைவில் ஆண்டவன் என்கின்ற அந்த தொடர் சொற்பொழிவு 22ஆம் தேதி மாலை கிருஷ்ணகான சபா காமகோட்டி அரங்கத்தில் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அந்த நிகழ்ச்சி இருக்குது. 23ஆம் தேதி பாரதிய வித்யா பவன் மெயின் ஹாலில் காலங்களில் அவன் வசந்தம் கண்ணதாசனை கொண்டாடுவோம் என்கின்ற நிகழ்ச்சி. இந்த முறை என்னோடு பங்கு பெறுபவர் மதுரை திரு ஜிஎஸ் மணி அவர்கள் அதில் இருக்கார். அப்புறம் 24ஆம் தேதி நான் இங்கே இல்லை, காஞ்சிபுரம். 25ஆம் தேதி மாதம் ஒரு மகான் என்கின்ற நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் ஒரு மகானை பற்றி பேசி வருகிறேன். பாரதிய வித்யா பவனில் அது நடைபெறுகிறது. இப்படி தொடர்கிறது பயணம். இதில் என்னோடு தொடர்ந்திருப்பவர்களும் தொடர்ந்து வருக, எனக்கு துணையாய் விளங்குக. வணக்கம். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்.